Please 1 minute, kindly hold on. Board clear இருக்கா? Good evening, sir. Okay. Good evening to all of you. So good evening, Mark. Good evening, sir. Good evening, sir. Proceed. Shall we proceed? Niranjana? Yes, sir. Yes. Okay, ma, right. So today, as I told you earlier in the last class, okay, ma. So actually, I thought of discussing the question paper. I hope நீங்க எல்லாரும் last week ஒரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க இல்லையா? கோஆர்டினேட் the 2-dimensional geometry ல எழுதிருப்பீங்க. அந்த 2-dimensional geometry ல question paper if time permits னா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படி இல்ல I'll send you the solution of that question paper. Okay? Definitely I'll send you within 1 or 2 days after New Year celebration. I'll send you that answer solution. Now we are going to discuss about the calculus part. One of the very important for higher secondary first year and second year. This is the most weightage topic among all the other topics. All topics are got, this is one of the calculus is one of the most important and most weightage topic. So if you take your 11th standard syllabus, if you go for your 12th standard syllabus, and those who are preparing for your JEE main examination or any other engineering entrance examination, if you are really an engineering aspirant, this topic is very useful. In the calculus அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உன்னுடைய 30 questions ல 7 to 8 questions will be asked. பாருங்க எவ்வளவு percentages பாருங்க, அப்ப number of possibilities பாருங்க. So now listen carefully, this section is very important. The first part we are going to discuss in 11th standard. The second part we are going to discuss in your differentiation in your 12th standard. அப்ப இந்த calculus what is really a calculus? So calculus na enna? அப்ப இது வரைக்கும் நீங்க 10th standardல இந்த calculusன்ற வந்து is a new unit, இல்ல புது யூனிட். இத பத்தி நீங்க பாத்திருக்கவே மாட்டீங்க. சரிங்களா? இப்பதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை சில பேர் ஸ்கூல்ஸ்ல இத டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் நீங்களா தெரிஞ்சிருக்கலாம். So போட்டுக்கலாம். But today I am going to explain you in depth, detail சொல்ல போறேன். இத நீங்க கிளியரா புரிஞ்சுக்கணுமா? இப்ப calculus உடைய fundamentals தான் இன்னைக்கு கிளாஸ்ல நான் பார்க்க போறேன். அப்போ this is today's class is nothing but introduction to your calculus. ஒருவேளை ஸ்கூல்ஸ்ல நீங்க டீச் பண்ணிருப்பாங்க, டீச்சர்ஸ் டீச் பண்ணிருப்பாங்க, இல்ல உன்னுடைய வேற ஏதாவது உன்னுடைய மூலியமா சோர்ஸ் மூலியமா நீ கத்துட்டு இருக்கலாம். பட் டுடே நான் சொல்ற இந்த இது பாருங்க, வெரி சிம்பிள், நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றக்கூடிய அளவுல இப்ப ஐ எம் கோயிங் டு டீச் யூ. இந்த கால்குலஸ பாருங்கம்மா, we are differentiating into two things. ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி கால்குலஸ்னா என்னன்னு பார்த்தலாம். கால்குலஸ்னா ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரே வார்த்தையில சொல்லிடலாம், this is called rate of change. This is called rate of change. அப்ப rate of change அப்படின்னு ஒரே வார்த்தையில நான் முடிச்சிடலாம். அப்ப ஏதாவது அப்ப rate of changeனா ரெண்டு விஷயம் இருக்கணும். ஏதோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இன்னொன்னு ஒண்ணு இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா சொல்லலாம்? நம்மளுடைய என்ன நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, நிறைய பேர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க இல்லையா? இருக்கீங்களா இல்லையா? எஸ், நிறைய பேர் வந்து யூ ஆர் ஆல் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நீங்க உங்க எல்லாருக்கும் சயின்ஸை பத்தி நல்லா அழகா பயாலஜி ஜுவாலஜின்னு நிறைய விஷயம், ஹியூமன் பிசியாலஜி படிச்சிருப்பீங்க, ஹியூமன் அனாட்டமி படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்போ இதுல இந்த முக்கியமான ஒரு பார்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா ஹார்ட். ஹியூமன் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் மெயின். அது ஃபங்க்ஷன் பண்ணலன்னா டோட்டலா என்ன ஆயிடும்? கொலாப்ஸ் ஆயிடும் இல்லையா? த ஹியூமன் கேன் டை. அதுதான் காரணம். அப்ப ஹியூமனுடைய முக்கியமான ஒரு பகுதி எதுனா ஹார்ட், எல்லாருமே சொல்லுவோம். இந்த ஹார்ட்ல எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? யாருன்னா ஒருத்தர் சொல்ல, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஹார்ட்? கம் ஆன் குயிக்லி.
What is the function of heart? சொல்லுமா. Pumping of blood vessels. Very good, very good. Pumping of blood vessels. இல்லையா? அப்போ இந்த blood vesselsல போய் ஹார்ட்டுக்குள்ளே இந்த blood இருக்குமா? Pumping and pump out ரெண்டு விஷயம் செய்யும். இந்த ஹார்ட்ல arteries and veins நிறைய இருக்கும் இல்லையா? இந்த arteries and veins என்ன பண்ணும்? உன்னுடைய பொண்ணு blood உள்ள கொண்டு போய், நான் ரொம்ப டீப்பா சயின்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ண வரல, அழகா தம்பி சொன்னாரு இல்லையா, இது பம்பிங். அப்ப பம்பிங் அப்ப பிளட்ட வந்து பம்ப் பண்ணுது, அதுதான் ஆக்சிஜனுடைய இது ஹார்ட் உடைய வேலை. அப்போ பிளட்டை எடுத்து உன்னோட பிளட்ட வெளியே விடுது. அப்போ இந்த பிளட் எந்த ஃப்ளோல ஹார்ட்டுக்குள்ள போகுது, இன் வாட் ரேட் இட் இஸ் கோயிங். அப்போ என்ன அர்த்தம்னா, the rate of change of blood flow in the human heart with respect to time, எந்த வேகத்துல அது போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் கால்குலஸ், வேற ஒண்ணும் இல்ல பாருப்பா. அப்போ இது நிறைய இடங்கள்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ்ல we are using this. so many applications we are using. நம்ம எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் பார்க்கலாம். மெயினா பயாலஜில பாருங்க, நம்மளுடைய சயின்ஸ், நம்மளுடைய ஹியூமன் சிஸ்டத்துல இருந்து பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டேன். அப்ப பிளட் சீரா கொண்டு போய் கொடுக்கணும் இல்லையா ஹார்ட்டுக்கு. இப்ப இதெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு, அங்கதான் ஹார்ட் அட்டாக் வருது இல்லையா, அங்கதான் ஸ்ட்ரோக் வருது. அப்ப பிளட் வெசல்ஸ் எப்பெல்லாம் பிளாக் ஆகுதோ ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகல. அப்ப கண்டினியூஸா இது ஃப்ளோ ஆயிட்டு இருக்கா, the rate of change of, இதுல வேகமாவும் பிளட் போக கூடாது ஹார்ட்டுக்கு, குறைவாகவும் போக முடியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். தம்பி சொன்னீங்க வாட்ஸ் யுவர் நேம்? கோகுலா? யார் சொன்னீங்க அது? தம்பி இப்போ ஆன்சர் சொன்னீங்களே, யார் அது? வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? பிரசன்னா சார். பிரசன்னா கவனி தம்பி, இந்த ஹார்ட் வந்து ஒரு லெவலாக பிளட் வெசல்ஸ கொண்டு போகணும். பிளட்டுடைய மூவ்மெண்ட், இந்த பம்ப் பண்ற சொல்றீங்க, அழகா சொன்னீங்க பம்பிங்னு. அந்த பம்ப் பண்றது ஒரு சீரான லெவல்ல, ஒரு யூனிஃபார்ம் லெவல்ல இருக்கணும். அதுக்குன்னு மெடிக்கல்ல சில டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அப்போ அது என்னன்னு செய்யுதுன்னா, the rate of change of blood flow in your human heart is an example for calculus. அப்ப எங்கெல்லாம் கால்குலஸ் யூஸ் பண்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துமே சொல்ற சயின்ஸ் பார்ட்ல இந்த கால்குலஸ் நம்மளுக்கு அழகா யூஸ் பண்றாங்க சொல்லிட்டேன். ரெண்டாவது பாரு, வேற என்ன எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கேர்ள்ஸ், நிரஞ்சனா, தாரிகா, எனிபடி கேன் யூ டெல் மீ வாட் இஸ் சம் அதர் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் கால்குலஸ்? கால்குலஸ்னாலே ரேட் ஆஃப் சேஞ்ச்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சொன்னேன் பயாலஜில இருந்து பார்த்தேன் ஹியூமன் ஹார்ட் எப்படி இருக்குது இல்லையா. சோ அப்ப என்ன அர்த்தம்? the blood vessels, the rate at which blood flows through a blood vessels. அப்ப நம்மளுக்கு அந்த blood vessels என்ன சொல்றோம்? vein and artery இல்லையா. இப்போ அதை வச்சு நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த blood flow குறைவா இருக்குதா, ஹார்ட்டுக்கு வர்றது blood குறைவா இருக்குது, இல்ல ஹார்ட்டுக்கு வர blood அதிகமா இருக்குது, என்னால தீர்மானிக்க முடியும். அதை எப்படி கம்ப்யூட்டர்ல போட்டிருப்பாங்கன்னா கால்குலஸ் மூலியமா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப என் பிளட்ல இருக்கிறது ஒரு இது, நீங்க நிறைய இசிஜி மானிட்டர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க ஐசியூ போய் அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அந்த இன்டென்சிவ் கொரோனரி யூனிட்ல போய் நீங்க பார்க்கும் பொழுது அது பட் ஆல் அந்த என்ன இருக்கும், அந்த மானிட்டர்ல போயிட்டே இருக்கும் சில இதெல்லாம். அப்ப பிளட் வந்து கரெக்ட் ஃப்ளோல இருக்கு, இல்ல ஸ்லோவா போயிட்டு இருக்கு, பம்ப் ஆகுது, இல்ல ஹையா பம்ப் ஆகுது. இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன பண்ணுவோம், ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்ப ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பிளட் ஃப்ளோ in through a blood vessel, அந்த blood vessel தான் artery and vein சொன்னேன். இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இது பயாலஜில எக்ஸாம்பிள். ரெண்டாவது யாரா சொல்ல முடியுமா குயிக்கா? ஏன்னா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு பிராக்டிக்கலா இதை அப்ளை பண்ணும்பொழுது எனக்கு மேக்ஸ் மேல ஒரு இன்வால்வ்மெண்ட் வரும், மேக்ஸ் மேல ஒரு லவ் வரும், இன்னும் அதிகமா படிக்கணும்ன்ற ஆசை வரும். இப்ப அடுத்தது பாருங்க, நீங்க பயாலஜி ஸ்டூடெண்ட் கூட மேக்ஸ கத்துதான் ஆகணும் அப்படின்றது இப்போ ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணா கூட அதுல இருக்குது, பயோ மேக்ஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் கால்குலேஷன் இஸ் தேர், மேக்ஸ் எங்கேயுமே விட்டு போகாது. ரெண்டாவது யாரும் சொல்ல முடியுமா? ரெண்டாவது சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம், பிசிக்ஸ் வந்துட்டார் தம்பி, வெரி குட். சேஞ்ச் இன் மொமெண்டம் இல்லையா. நம்ம ரெண்டு விதமான மொமெண்டம் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. வாட் ஆர் த டூ மொமெண்டம்ஸ் கால்ட்? லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் என்னப்பா? ஸ்ட்ரைட்டா போறது, ஸ்ட்ரைட் லைன்ல பாஸ் பண்றது லீனியர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம், எக்ஸாம்பிள் ஃபார் என்னது, டேப்பை க்ளோஸ் பண்றது, டேப்பை ஓபன் பண்றது, அதுதான் ஆங்குலர் மொமெண்டம். வெரி குட். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். இன்னொரு முக்கியம் என்ன தெரியுமா, நம்ம அடிக்கடி டிசம்பர் மாதத்துல அதை சந்திக்கிறோம். கடந்த ஒரு 10 வருஷமா, ஒரு 7-8 வருஷமா டிசம்பர் வந்தாலே புயல், டிசம்பர் வந்தாலே மழை, ஹெவி ஃப்ளட், இப்படி இருக்கு இல்லையா. இது மெட்ரோலாஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
எப்படி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த மெட்ரோலஜிஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் the rate of atmospheric pressure with respect to height. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச், அப்போ ரெண்டு விஷயம் இருக்கு தம்பி. ஒன்னு இண்டிபெண்டன்ட், ஒன்னு டிபெண்டன்ட். இந்த அட்மாஸ்பரிக் பிரஷர் எதனுடைய ஹைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்குது? கடல் சி உடைய லெவல். அதனாலதான் சொல்லுவான் லோ டிப்ரெஷன், இல்ல லோ, வெரி லோ டிப்ரெஷன், குறைந்த காற்றழுத்த மண்டலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இதை வச்சுதான் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, நம்மளுக்கு சொல்லுவாங்க முன்கூட்டியே. இந்த பீப்புள்ஸ் மெட்ரோலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வெதர்மேன்லாம் என்ன சொல்றாங்க நமக்கு? இன்னைக்கு ரெட் அலர்ட், ஆரஞ்சு அலர்ட், இன்னைக்கு சைக்ளோன் ஃபார்ம் ஆகும் பாருங்க. அப்ப கால்குலஸ் எப்படி இருக்கு? அப்ப மெட்ரோலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல with the rate of change of atmospheric pressure with respect to height. இந்த ரெண்டும் உங்களுக்கு சொல்ல ரொம்ப நல்லா புரியும். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல இதை அனுபவிச்சுட்டே வரும். அதுவும் இந்த டிசம்பர் மாசம்னா மழை போர்காஸ்ட் பார்த்துட்டே இருக்கிறோம். எல்லாருக்கும் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு எல்லாம், சென்னை மாவட்டத்துக்கு எல்லாம் ஒரு 4 மாவட்டத்துக்கு எத்தனை நாள் லீவு? 8 நாள் லீவ் வந்துருச்சு மழைனால, இல்ல? சோ இதெல்லாம் காரணம் என்னன்னா இந்த கால்குலஸ் தான். அப்ப எப்படி பயன்படுத்த பாருங்க, ரேட் ஆஃப் சேஞ்ச். அப்ப தம்பி சொன்ன மாதிரி பிசிக்ஸ்ல இல்லையா, எக்கனாமிக்ஸ் the rate of change of the demand, the revenue, profit, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த ரெவென்யூ, இது எல்லாமே வந்து நம்ம எக்கனாமிக்ஸ்ல படிக்கலாம். ஜியோகிரபில ஜியாலஜி இல்ல? அப்ப மால்டன் ராக் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கூலிங்கா இருக்குது, ஹீட்டா இருக்குன்றத அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்சை கண்டுபிடிக்கலாம். நிறைய இடங்கள்ல நம்ம வந்து இதை வந்து விஷயத்த நம்ம சொல்லலாம். சோ அப்ப யூஸ்ஃபுல்லா நிறைய ஃபீல்டுல, அப்ப நான் ஒரே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணா இட் வில் டேக் மோர் டைம். 2 எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுங்க. தம்பி சொன்ன பிசிக்ஸ் சேர்த்து ஞாபகம் வச்சுங்க. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் விச் இஸ் யூஸ்ஃபுல் இன் பிசிக்ஸ், இல்லையா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இன்னும் சொல்றேன் பாருங்க, இந்த டேம் இருக்கு இல்லையா, டேம். இப்போ இந்த டேம்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், உடனே நியூஸ்ல அனௌன்ஸ் பண்ணுவான், இன்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியில இருந்து இவ்வளவு தண்ணி திறந்து விடுறாங்க, பாபநாசம் டேம்ல இருந்து இவ்வளவு தண்ணி திறந்து விடுறாங்க. இதெல்லாம் எதனால? அப்ப அந்த கரண்ட் அதிகமா இருக்கு, அந்த ரிசர்வாயர்ல ஃப்ளோ நிறைய இருக்குது. அப்ப நான் என்ஜினியர் என்ன நினைக்கிறாரு, வாண்ட்ஸ் டு நோ த ரேட் அட் விச் த வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு ஆர் அவுட் ஆஃப் அ ரிசர்வாயர். அந்த ரிசர்வாயர்ல இருந்து இன்டு அவுட் எவ்வளவு வேகத்துல வருது, இல்ல ஒரேடியா வேகமா வந்துச்சு வச்சுங்க, அணையா அடிச்சிட்டு ஓடியாந்துரும், டேம உடைச்சிட்டு ஓடியாந்துரும். இதெல்லாம் கண்ட்ரோல் விளக்குது, இந்த கால்குலஸ் கம்ப்யூட்டர்ல ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்குது. இதை வச்சுதான் என்ஜினியர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, தண்ணி வேகம் குறைவா இருக்குதா அதிகமா இருக்குதா, இந்த டேம ஓபன் பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்றது இதனாலதான். உங்க எல்லாருக்கும் இப்ப புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் கால்குலஸ்னா. வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணுமா? உங்களதான் கேட்கிறேன், நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க எல்லாம் பேசிட்டே இருக்கணும், வாயை திறந்து சொல்லிட்டே இருக்கணும், இல்ல மியூட் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிடுறதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா பிரச்சனை? ஓகேவாப்பா, போலாமா? ஓகே சார். ரைட். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த கால்குலஸ 2 விதமா பிரிக்க போறேன். ஒண்ணுக்கு பேரு டிஃபரன்ஷியல், நான் ஷார்ட் ஃபார்ம்ல போடுறேன். ஷியர், எல்லாரும் கவனிக்கணும் ப்ளீஸ் லிசன். நீங்க ப்ராப்ளம்ஸ் கூட கவனிக்காம போப்பா, ப்ராப்ளம் யார் வேணா சொல்லி கொடுக்கலாம்ப்பா. ப்ராப்ளம் யூ கேன் மேக் ஆன் யுவர் ஓன், யூ கேன் டூ ஆன் யுவர் ஓன். அப்போ நீ என்ன செய்யணும், யூ மஸ்ட் ஹேவ் அ நாலேஜ் இன் த கான்செப்ட். அதுதான் இன்னைக்கு கான்செப்ட் ஓரியன்ட், ஃபுல்லாவே கான்செப்ட் தான். நான் நடத்துறது எல்லாமே கான்செப்ட் பூஸ்டிங் தான். இன்னொன்னு இன்டெக்ரல் கால்குலஸ், 2 பிரிவா பிரிக்கிறாங்க. இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் உடைய ப்ராசஸ we call it as derivative. Integral calculus உடைய ப்ராசஸ we can call it as a antiderivative. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் ஆப்போசிட், they are antonyms. எப்படி பிக் ஸ்மால், இல்ல ஃபேட் தின் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அதே போலதான் இதுவும். அப்ப இவனுக்கு எதிர்மறை. அப்ப அதனாலதான் இவனுக்கு பேரு, இந்த ப்ராசஸ் பேரு டெரிவேட்டிவ், இந்த ப்ராசஸ் பேரு ஆன்டி டெரிவேட்டிவ். இத நம்ம என்ன சொல்லுவோம், டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். இத என்ன சொல்லுவோம், we call it as a integration சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த டிஃபரன்ஷியேஷன்னா என்ன, இன்டகிரேஷன்னா என்ன, நான் ரொம்ப சிம்பிளா சொல்ல விரும்புறேன், அதிகமா கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இந்த டிஃபரன்ஷியேஷன்னா ஒரு பெரிய
இன்டர்வல் பெரிய பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு பெருசான ஒரு இது இருக்குது, ஒரு பெரிய ஏரியா இருக்கு, ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. இத சின்ன சின்னதா, அதாவது டெல் எக்ஸ், டெல் எக்ஸ் ஒன், டெல் எக்ஸ் டூ, இந்த மாதிரி குட்டி 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 அல்லது டெல் ஒய் அப்படின்ற மாதிரி சின்ன 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 பார்ட்டிகளா நான் ஸ்பிளிட் பண்றேன். அதுதான் டிஃபரன்சியேஷன். இப்போ நான் சின்ன சின்ன சின்னதா இருக்குது. இப்ப சப்போஸ் நான் என்ன பண்றேன், இதனுடைய ஒரு ஃபுல்லா இருக்கு, இதுல சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸ் போடுறேன். இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து சின்ன சின்ன ரெக்டாங்கிள்ஸ் நான் ஃபார்ம் பண்றேன். குட்டி 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 ஏரியாவை சின்ன சின்ன ஸ்மால் இன்டர்வல்ஸ நான் மொத்தமா கன்வெர்ட்டிங் இன்டு ஸ்மால் இன்டர்வல்ஸ், அதாவது ஸ்மால் இன்டர்வல்ஸ்னா டிஎக்ஸ் அல்லது டெல் எக்ஸ் எப்போதும் சொல்லுவோம். டெல் எக்ஸ்னா வெரி ஸ்மால் வேல்யூ. அப்ப அந்த வெரி ஸ்மால் வேல்யூவை எடுத்து டோட்டலா ஓவரால போட போறேன், அதுதான் டிஎக்ஸ். அப்போ இது பெரிய ஒரு விஷயத்த, ஒரு பெரிய நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பெரிய பார்ட்டிக்கல இல்ல ஒரு பெரிய ஏரியாவை குட்டி குட்டியா ஸ்பிளிட் பண்றேன், சின்ன சின்னதா உடைச்சு போடுறேன். இத சின்ன சின்னதா உடைஞ்சிருக்கிறத மொத்தமா சேர்க்கிறேன். அப்போ இது பேரு ஸ்பிளிட்டிங். அதனாலதான் இதுக்கு என்ன பேரு கொடுத்திருக்கான், டிஃபரன்ஷியேட்டிங். என்ன பேரு இதுக்கு பேரு, டிஃபரன்ஷியேட்டிங். அப்ப டிஃபரன்ஷியேட்டிங்னா இத பிரிச்சு பிரிச்சு போறோம், பெருசா இருக்கிறத சின்ன சின்னதா உடைக்கிறதா டிஃபரன்ஷியேஷன், சின்ன சின்ன இதா இருக்கிறத பெருசா உருவாக்குறதா இன்டகிரேஷன். அப்போ இதுக்கு பேரு சம்மிங் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் சமேஷன் சொல்லுவோம், அல்லது ஃபைண்டிங் த ஏரியான்னு சொல்லுவோம். இதுதான் இன்டகிரேஷன். டிஃபரன்ஷியேஷன் என்றால் பெரிய விஷயத்தை சின்னதா ஸ்பிளிட் பண்ணி போடுறது, குட்டி குட்டியா ஸ்பிளிட் பண்ற. ஐ எம் மேக்கிங் இட் டு a small value called del x. This is called a small interval, small portion. புரிஞ்சுச்சு எல்லாருக்கும்? தாரிகா இருக்கீங்களா, நிரஞ்சனா இருக்கிறீங்களா, யுவஸ்ரீ இஸ் தேர் இருக்கியாப்பா, பாலமுருகன் இருக்கீங்களா, மாணிக்கம் இருக்கீங்களா? கமான், நாளைக்கு மறுநாள் நியூ இயர், நாளைக்கு தான் லாஸ்ட் டே. கொஞ்சம் எந்துவா இருங்களேன், கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருங்களேன், ஒரு டைனமிக்கா இருங்களேன் ப்ளீஸ். கமான் டெல் மீ, உங்களுக்கு புரிஞ்சிச்சாப்போ? நான் ரொம்ப சின்ன சிம்பிளா சொல்லிட்டேன், டிஃபரன்சியேஷன் என்ன, இன்டகிரேஷன் என்னன்ட்டு. புரிஞ்சிச்சா இல்லையாப்பா? அடுத்ததுக்கு போக போறோம்பா. அப்ப புரிஞ்சிச்சு இல்லையா? So this is called differentiation and this is called integration. இப்ப now, இப்ப integration நம்ம later on பாத்துக்கலாம். இப்ப இந்த differential calculus இருக்கு இல்லையா, இதுல நான் பிரிக்க போறேன் பாருங்களேன். இந்த differential calculus தான் இப்ப சொல்ல போறேன். integral calculus அப்புறமா டீடைல்டா படிச்சுக்கலாம். இந்த ரெண்டுல முதல் பகுதி differential calculus, அதுல இருக்கிறத எப்படி சொல்லலாம், டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல எப்படி எல்லாம் நான் ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ நான் எப்படி எல்லாம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இத 3 பிரிவா பிரிச்சுக்கலாம். சரிங்களா? இதுல வந்து இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வர்றதுக்கு முன்னாடி இத வந்து நம்ம ப்ரீ கால்குலஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் லிமிட்ஸ் சொல்லுவோம், அதுக்கப்புறமா தான் we call it as a calculus ன்னு சொல்லுவோம். we call it as a calculus. சரிங்களா? இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த ப்ரீ கால்குலஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ப்ரீ கால்குலேஷன்? அப்போ ப்ரீ கால்குலேஷன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்லோப் உடைய லைன், ஒரு ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள், ஒரு ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் ப்ரீ கால்குலஸ். இதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துட்டேன் இல்ல, போன பாடத்துல சொன்னேன், உன்னுடைய கோஆர்டினேட் ஜியோமெட்ரி 2 டைமென்ஷனல் ஜியோமெட்ரில படிச்சாச்சு. இப்போ இந்த கால்குலஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது, லிமிட்ஸ். இவன் தான் கால்குலஸ் உடைய முன்னோடின்னு சொல்லலாம். he is called the முன்னோடி, கால்குலஸ் உடைய முன்னோடி. சரிங்களா? இவர் தான் நீங்க இந்த கால்குலஸ் இன்னொன்னு கூட எக்ஸாம்பிள் சொல்லலாம். கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ரியாக்ஷன்ஸ் போட்டிருப்பீங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ரியாக்டன்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் போட்டீங்கன்னா ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே கால்குலஸ் தான். அப்ப இது எப்படி படிச்சிருக்கோம், ஒரு கெமிஸ்ட் இருக்கான்னு வச்சுங்க, ஒரு கெமிஸ்ட்ரி படிச்சவன் இருக்கான், he wants to know the rate of a chemical reaction. அப்போ அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான், 1 or more substances இல்லையா will get a product of the rate of change of chemical reaction எப்படி இருக்கும்னா, 2 ப்ராடக்ட் எடுக்கிறான், ஹைட்ரஜன் எடுக்கிறான், ஆக்சிஜன் எடுக்கிறான் இல்லையா. சோ 2 டைப் ஆஃப் ஹைட்ரஜன் and 1 ஆக்சிஜன்
which will give you H2O water. அப்ப இதுக்கு பேர் ரியாக்டன்ஸ். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் தான் கால்குலஸ், வேற ஒண்ணுமே கிடையாது. இது கூட எக்ஸாம்பிள் வேற எதுவுமே சொல்ல முடியாது, ஈஸியானது. இப்போ இந்த லிமிட்ஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த லிமிட்ஸ பத்தி நான் என்ன செய்ய போறேன், லிமிட்ஸ்னா என்ன, இல்ல இந்த லிமிட்ஸ்னா என்ன, அதுதான் வந்து உன்னுடைய கால்குலஸ் உடைய முன்னோடின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த லிமிட்ஸ் போறதுக்கு முன்னாடி இந்த லிமிட்ஸுக்கு வந்து ஆரம்பம் என்ன, ஃபண்டமெண்டல், அதனுடைய மெக்கானிசம்ஸ் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லிமிட்ஸ் உடைய மெக்கானிசம்ஸ். ஆக்சுவலி லிமிட்ஸ் என்ன தெரியுமா, எல்லை அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல, கரெக்டா? இப்போ நீங்க எல்லாம் போயிருப்பீங்க ரெஸ்டாரண்ட் இல்ல ரிசார்ட்ல போகும்பொழுது, யூ கேன் see the ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அப்ப ஸ்விம்மிங் பூல்ல என்ன சொல்லுவாங்க, ரெண்டு விஷயத்த இங்க சொல்லுவாங்க ஸ்விம்மிங் பூல்ல. ஒன்னு ஸ்விம்மர், ஸ்விம் பண்றவங்க மட்டும் தான் இங்க இருக்கணும், இங்க நான் ஸ்விம்மர். அப்ப இந்த ஸ்விம்மர் வந்து இந்த கோட்டை தாண்டி போக கூடாது, இந்த நான் ஸ்விம்மர் வந்து சோட்டுங்க. அப்ப இந்த லைன் எல் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் லிமிட் லைன், தட் இஸ் கால்ட் பவுண்டரி. இப்போ இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதை ஞாபகம் வச்சீங்கன்னா லிமிட்ஸ பத்தி மறக்கவே மாட்டீங்க இல்லையா? எல்லாருக்கும் வந்து சினிமா போயிருப்பீங்க இல்லையா, மூவி போய் பார்த்திருப்பீங்க, சினிமா தியேட்டருக்கு போயிருப்பீங்க. இது எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எல்லாருமே இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் 99 பேர் வந்து பெர்சன்டேஜ் வந்து நீங்க எல்லாரும் போய் என்ன பண்ணிருக்கலாம், மூவியை வாட்ச் பண்ணிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாணிக்கம் இருக்கிறார். மாணிக்கம் வந்து உங்க பேரண்ட்ஸோட மூவி பார்க்க போயிட்டாரு, ஒரு ரஜினிகாந்தோட மூவி ஜெயிலர் மூவி போயிருக்கிறாரு. அவ இவர் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, வண்டியை பார்க் பண்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. இவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் உட்காந்து மூவி பார்த்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. அவர் உள்ள போகும்போது உள்ள டோரை திறந்துட்டு உள்ள போறாரு. பாத்தீங்கன்னா வெறும் அந்த ஸ்கிரீன் மட்டும் தான் தெரியும், பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு தெரியாது, என்ன ஆப்ஜெக்ட் அங்க இருக்குது, இவருடைய சீட் நம்பர் தெரியாது, உங்க பேரண்ட்ஸ் எங்க இருக்காங்க தெரியாது, ரிலேட்டிவ்ஸ் எங்க இருக்காங்க ஒண்ணுமே தெரியாது. ஒரு 5 செகண்ட்ஸுக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 5 செகண்ட்ஸ் அவரால் எந்த ஆப்ஜெக்டையும் பார்க்க முடியாது. ஆனா ஒரு 5-10 செகண்ட் கழிச்சு அவர் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. எங்க சீட் இருக்கு, எங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க, யார் இருக்கிறா, பக்கத்துல என்ன இருக்கான்னு. உள்ள போன உடனே ஒண்ணும் தெரியாது, பிளாங்கா அப்படியே டம்மியா இருக்கும், அப்படியே இருட்டா இருக்கும், டார்க்கா. சரியா? ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் வச்சோம். அது என்ன சொல்றாங்க இந்த சயின்டிஸ்ட்லாம், இந்த ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்க, இவர் உள்ள போறாரு இல்லையா, போன அந்த 5 செகண்ட்ஸ்ல நம்ம கண்ணுல ஒரு லென்ஸ் இருக்கு, பியூப்பிள் கான்வெக்ஸ் லென்ஸ் தான் நம்மளுடைய கண்ணுக்கு. அதுதான் நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியான்ற 2 செக்ஷன் இருக்குது இல்லையா அந்த ஆப்டிக்ஸ்ல. அப்ப அதுல படிச்சிருப்பீங்க. அப்போ அதுல என்ன சொல்றாங்க, இந்த கான்வெக்ஸ் லென்ஸ், இந்த கான்வெக்ஸ் லென்ஸ் தான் என்னது, பியூப்பிள், நம்மளோட கருவிழி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, வாட் இஸ் டூயிங்னா அந்த கருவிழியுடைய சைஸ் பெருசாகுதுப்பா. நம்மளுடைய பியூப்பிளுடைய, நல்லா கவனிக்கிறோம். யூ ஆல் லிசனிங் ப்ளீஸ், எவ்ரிபடி please tell me, very important section, very important section. நல்லா கவனிங்க, எவ்வளவு அளவுக்கு இது அசம்ப்ஷன் கொடுத்திருக்கான்னு பாருங்க. இந்த மெக்கானிசம் தான் லிமிட்ல யூஸ் பண்ண போறோம். அப்போ இது என்ன பண்ணுது, இந்த பியூப்பிள், நம்மளுடைய பியூப்பிள் என்ன பண்ணுது, என்லார்ஜ் ஆகுது, அதனுடைய சைஸ் வந்து பெருசாகுது. அப்ப சைஸ் ஆஃப் த பியூப்பிள் will increase. அப்போ என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் பொழுது நிறைய லைட், நிறைய வெளிச்சம் என்னுடைய கண்ணுக்குள்ள போகுது. எனக்கு கண்ணுக்குள்ள நிறைய வெளிச்சம் போகும் பொழுது I can able to see the object. I can able to see the object very easily. ஒரு 5 செகண்ட்ஸ்ல இது நடந்துரும், இது 5 செகண்ட்ல நடந்துரும் இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன நடக்குது, it is increasing the size of pupil and allowing people to see the object. இதுக்கு அப்படியே by contrast, அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு பிரைட் ரூம் குள்ள போயிட்டேன். ஒரு கார்னிவல் நடக்குது, ஒரு பெரிய லைட் ப்ரோக்ராம், ஒரு பெரிய கார்னிவல். நான் வெளியே இருந்து இருட்டா இருக்கு, உள்ள அந்த பிரைட் ரூம் குள்ள போன உடனே என்னுடைய கண்கள் எல்லாம் கூச ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன நடக்குது, என்னுடைய பியூப்பிள் இருக்குல்ல, அதனுடைய சைஸ் சின்னதாகுது. ஒரு வாட்டி பியூப்பிளுடைய சைஸ் என்னாச்சு, எக்ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயின் ஆச்சு. இப்போ இந்த பியூப்பிளுடைய சைஸ் குறையுது. அப்ப என்ன நடக்குது, அப்ப கான்ட்ராஸ்ட் சொல்லலாம், கான்ட்ராஸ்ட் ஆகுது. என்ன நடக்குது அப்படின்னா, அப்போ நம்ம கண்களுக்குள்ள போற அந்த லைட்ஸ இது என்ன பண்ணுது, குறைக்குது. சோ அப்ப ரெடியூஸ் பண்ணுது, அங்க இன்க்ரீஸ் ஆச்சு, இங்க ரெடியூஸ் ஆகுது. அப்போ நம்மளுக்கு அந்த ஓவர்லோட் ஆகிற அந்த லைட்ஸ ரெடியூஸ் பண்ணி எனக்கு ஆப்ஜெக்ட் கிளியரா தெரியுது. யார் இருக்கா, எந்த சிங்கர் அங்க பாடின்னு இருக்கிறாங்க, என்ன பிளே பண்றாங்க
அப்படின்றத கிளியரா என்னால கண்டுபிடிக்க முடியும்பா. இதுதான் இந்த லிமிட்ஸ் உடைய கான்செப்ட். ஒன்னு இன்க்ரீசிங் த சைஸ், என்டரிங் மோர் லைட். சினிமா தியேட்டர்ல, மூவில, கார்னிவல்ல போகும்பொழுது, அந்த பிரைட் லைட்ல போகும்பொழுது உன்னுடைய பீப்புளுடைய சைஸ் குறுகுது, சின்னதாகுது, ரெடியூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு என்டர் ஆகக்கூடிய லைட்டுடைய இது வந்து குறையுது, லைட் உடைய பிரைட்னஸ் வந்து குறையுது. அப்போ the amount of light entering into the eyes is reduced. அப்ப so that நமக்கு ஓவர்லோட் ஆகாம கரெக்ட் விஷுவலைஸ் பண்றதுக்கு எனக்கு மேனேஜ் பண்ணுது. இதுதான் லிமிட்ஸ் உடைய பண்பு. அந்த லிமிட்ஸ் உடைய மெக்கானிசத்தை இதுதான் ஞாபகம் வச்சுங்க. இதே போலதான் லிமிட்டுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு, ஒன்னு லெஃப்ட் ஒன்னு ரைட்னு சொல்லுவாங்க. இப்ப பார்க்கலாமா? இப்ப மேத்தமெட்டிக்கல் லிமிட்ஸ் பத்தி பார்க்கலாமா? now we can see the mathematical இது. அப்போ லிமிட்ஸ் என்று சொன்னால் பொதுவா லிமிட்ஸ்க்கு என்ன தெரியுமா மீனிங் சொல்லணும்? லிமிட்ஸ் அப்ரோச்சஸ், இத மறக்கவே கூடாது. அப்ரோச்சஸ் பட் நாட் அச்சீவ்ஸ், இதான் ரொம்ப முக்கியம். நாட் அச்சீவ்ஸ் பாருங்க, ரொம்ப ஃபண்டமெண்டல், பேசிக்கா நடக்கிறேன். லிமிட்ஸ் அப்ரோச்சஸ் பட் நாட் அச்சீவ்ஸ். அப்ப என்ன மீனிங்னா, இந்த லிமிட்ஸ் எப்பொழுதுமே எப்படி தெரியுமா கொடுப்பாங்க? சிம்பிள் LIM கொடுப்பாங்க, இல்ல LI2. இப்ப x tends to 0 அப்படின்னு கொடுப்போம். இந்த சிம்பிள் பேரு ஏரோ மார்க் பேரு tends to. இந்த tends to 0னா இது 0வை நோக்கி போகுமே தவிர 0வை அடையாது. அதுதான் இந்த லிமிட் உடைய ஐடியா. அப்ப ஆனா நான் சம்ஸ்ல போடும்பொழுது எக்ஸுக்கு பதிலா நான் 0 தான் போட்டாவேன். x tends to எதை குறிக்குதோ அதனுடைய வேல்யூ தான் போடுவேன். ஆனா மீனிங் என்னன்னா, இட் அப்ரோச்சஸ் பட் நாட் அச்சீவ்ஸ். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? ரொம்ப போர் அடிக்கிறேன் சார், டைம் ஆயிட்டே இருக்கு. நீங்க ஃபாஸ்டா கவனிச்சீங்க, எனக்கு ப்ராப்பர் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா சூப்பரா போட்டுட்டே இருக்கலாம். இப்ப பாருங்க, நான் ஒரு சர்க்கிள் ஒண்ணு வரைகிறேன், சரிங்களா? எனக்கு பாலிகன்னா என்னமா? பாலிகன் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் மோர் தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3. 3 சைடு இருந்தா அது பேரு ட்ரையாங்கிள், 4 சைடு இருந்தா அது பேரு குவாடிலேட்ரல், 5 சைடு இருந்தா அது பேரு பென்டகன், இல்லையா? 5 சைடு இருந்தா அது பேரு பென்டகன். 6 சைடு இருந்தா என்னது? எக்ஸகன். 6 சைடு இருந்தா அது பேரு எக்ஸகன். இப்படி போயிட்டே இருக்கும். நான் இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், இது 3 சைடு இல்ல. அதுக்கப்புறம் ஒரு குவாடிலேட்டரல் வரைகிறேன், அது 4 சைடு. ஒரு குவாடிலேட்டரல் வரைகிறேன், 4 சைடு. இப்ப அதே போல நெக்ஸ்ட் நான் வரைகிறேன், ஒரு பென்டகன் வரைகிறேன், 5 சைடு. ஒரு பென்டகன் 1 2 3 4 5. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸகன் வரைகிறேன், 6 சைடு. 1 2 3 4 5 6. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த நம்பர் ஆஃப் லைன்ஸ் அப்படியே கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறேன்பா. இப்ப அப்படியே கிட்ட கிட்ட போகும்போது பாருங்களேன், இப்படி வருது ஒரு நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து n. இப்ப இப்படி வருது லைன்ஸ். இந்த லைன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி வரும். நான் இப்ப தனியா எடுத்து போட்டா இத, இப்ப பாருங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, சர்க்கிள் இருக்குது, புரியுங்களா? நான் ஆக்சுவலி சும்மா ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன், இதுல லைனை குட்டி குட்டியா போடுறேன். நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகம், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து அதிகம். இப்படி வர இப்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ், அதாவது n லைன்ஸ், நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து n. அப்ப அந்த nன்றது அதிகபட்சமா இன்ஃபினிட்டியை நோக்கி போகுது. எப்பொழுது இன்ஃபினிட்டிக்கு வேல்யூவே கிடையாது, இட் கோஸ், இட் அப்ரோச்சஸ் டு இன்ஃபினிட்டி. அப்போ இந்த பாருங்க, இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, பாலிகன்ஸ் உடைய லைன்ஸ் பாத்தீங்கன்னா இட் சீம்ஸ் டு பி இன்னும் 3 டைமென்ஷன்ல போட்டு பாத்தீங்கன்னா யூ கேன் சி the number of polygons, number of sides of the polygons maximum increase ஆகும் பொழுது அது விஷுவலி நம்மளுடைய நேக்கட் ஐல பாக்குறதுக்குன்னா சர்க்கிள் மாதிரியே இருக்கும். அப்போ n number of sides is tends to infinity அப்படின்னு சொன்னா இந்த polygon is also tends to be like a circle. ஆனா polygon எப்பொழுதும் சர்க்கிள் ஆகாது. polygon is made up of lines. ஆனா circle is made up of points. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். சர்க்கிள் என்று சொன்னால் போன கிளாஸ்ல படிச்சேன், the locus of all the points with equal distance. அப்ப சென்டர்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பாயிண்ட் வைப்போம், சென்டர்ல இருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பாயிண்ட் வைப்போம், அப்பதான் சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். சர்க்கிள் இஸ் மேட் அப் ஆஃப் பாயிண்ட்ஸ் பட் பாலிகன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் லைன்ஸ். குட்டி 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 லைன் இருக்குமே தவிர அது பாயிண்டா மாறாது. ஆனா நான் பார்க்கறதுக்கு அந்த பாலிகன்ஸ் n is tends to infinity
n என்பது இன்ஃபினிட்டியை நோக்கி செல்லும் பொழுது அது பார்க்கறதுக்கு சர்க்கிள் மாதிரி தெரியுமே தவிர ஆனா அது சர்க்கிள் ஆகாது. இதுதான் லிமிட்ஸ். லிமிட்ஸ் என்று சொன்னால் இட் சீம்ஸ் டு பி, இட் அச்சீவ்ஸ் ஆகாது, இட் அப்ரோச்சஸ். அது பாயிண்ட் வரைக்கும். சப்போஸ் என்னுடைய எக்ஸ் உடைய வேல்யூ பாருங்க, எக்ஸ் டென்ஸ் டு நான் 3 கொடுக்குறேன். அப்ப இந்த எக்ஸ் டென்ஸ் டு 3ன்றது கிட்டத்தட்ட 2.999999 கூட இருக்கலாம், ஆனால் 3 ஆகாது. இவ்வளவு க்ளோஸா வரைக்கும் போகும். அதே போல அந்த சைடு இருக்கு இல்லையா, 3.000000000 ஒரு 10 0 போட்டு கூட 1 போடலாம் தவிர 3.0001 பட் 2.99 ஆகுமே தவிர இட் நெவர் பி 3. அது அச்சீவ் ஆகவே ஆகாது. இதுதான்ப்பா லிமிட்ஸ். எத்தனை பேருக்கு இப்ப லிமிட்ஸ் புரிஞ்சிருச்சு? நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் லிமிட்ஸுக்கு. இதுதான் லிமிட்ஸ். அப்போ லிமிட்ஸ் என்று சொன்னால் அந்த பாயிண்ட், இதுக்கு பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? கட் ஆஃப் பாயிண்ட்னு சொல்லுவோம். இந்த 0 இதெல்லாம் நான் வச்ச பேர், இது உங்க புக்ல தான் கொடுக்கல. இதுக்கு நான் கட் ஆஃப் பாயிண்ட்னு வச்சுக்கிறேன். பொதுவா எக்ஸ் டென்ஸ் டு ஏ, இந்த கட் ஆஃப் பாயிண்ட போய் அது அச்சீவ் ஆகாது. அது அப்ரோச், அது கிட்ட க்ளோஸா போகும், ரொம்ப வெரி க்ளோஸ், பட் இட் நாட் பிகம்ஸ் த வேல்யூ ஆஃப் ஏ. அந்த கட் ஆஃப் பாயிண்ட்டுக்கு போகாது. இதுதான் லிமிட்ஸ். புரிஞ்சுச்சா கேர்ள்ஸ்? பாருங்க, இது பியூட்டிஃபுல் தியரி. இது வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு பின்னி பிறகு எடுத்துருவீங்க. இந்த கான்செப்ட்ல தெரிஞ்சதுன்னா என்ன டைப் கொடு. இப்ப இந்த கான்செப்ட் ஃபுல்லா இன்னைக்கு நான் லிமிட்ஸ் ஃபுல்லா நடத்துறேன்னு வச்சுங்களேன். இப்போ பிரசன்னா இருக்கிறாரு, பிரசன்னா இது முழுவதுமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாருன்னா பிரசன்னாவாலேயே ஒரு 10 கொஸ்டின் அவரால கிரியேட் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கான்செப்ட டீப்பா பண்ணலாம். இப்ப பாருங்க, நம்மளுடைய புக்ல இருக்கிற டெக்ஸ்ட் புக்ஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம எக்ஸாம் ஓரியன்டா மேத்தமெட்டிக்கலி லிமிட்ஸ் நம்ம எப்படி பார்க்கலாம் பாருங்க. see the limits எப்படி பார்க்க போறோம்ன்றத பாருங்க. லிமிட்ஸ நல்லா கவனிங்க. இப்போ லிமிட்ஸுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நான் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேம்மா 1. இப்போ சப்போஸ் எனக்கு தெரிஞ்சிருக்குது லிமிட் x tends to 1 f of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட் 1 இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் 1 நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட் 1 இருக்கு இல்லையா, அந்த 1ன்றது நம்பர் லைன்ல, நம்பர் லைன்னா தெரியுமா, இப்படிதான் போடணும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ 1 என்பது கிட்டத்தட்ட இங்க இருக்கும். இந்த 1க்கு இந்த சைட்ல இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து 1 நோக்கி அப்ரோச் பண்றதுக்கு பேரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். இந்த 1ல இருந்து இன்ஃபினிட்டியை நோக்கி போறது, அதாவது என்ன அர்த்தம், இங்க பாருங்க, இந்த சைட்ல இருந்து 1ல இருந்து என்ன 0.99999 0.9999 0.999 இப்படியே வந்துட்டே இருக்கும். அது ரைட் ஹேண்ட் சைட்ல சொல்லும் பொழுது 1ல இருந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகும். 1.0001 1.001 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ரைட். அப்ப லெஃப்ட் 1க்கு அந்த கட் ஆஃப் பாயிண்ட் சொன்னோம் இல்லையா, அதுக்கு 2 வேல்யூஸ் இருக்கும். ஒன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுப்போம், இன்னொன்னு ரைட் ஹேண்ட் சைடு. திஸ் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, திஸ் இஸ் ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் திஸ் இஸ் ஃப்ரம் ரைட். அதனால இதுக்கு 1 மைனஸ் சிம்பிள் கொடுப்போம், ரைட் ஹேண்ட் லிமிட்டுக்கு 1 பிளஸ் சிம்பிள் கொடுப்போம். இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. நான் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? பாருங்க, y is equals to x square minus 1 divided by x plus 1. இப்போ நான் என்ன பண்ண போறேன், x tends to 1 அப்படின்னு கண்டிஷன் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன், x tends to 1 இப்படி எடுத்துங்க. ஆமா, x tends to 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? x square minus 1 divided by x minus 1. அது நல்லா இருக்கும் ஒன்றும். சரிங்களா? இப்போ x tends to 1 கொடுக்குறோமா? அப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், x tends to 1னா x in place of xல நீங்க 1. இப்போ இது எப்படி போடலாம்னா, இதுதான் உன்னுடைய f of x. y ன்னு சொன்னா வேற அதுக்கு பேர் ஒண்ணும் கிடையாது, f of x. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், y க்கு இன்னொரு பேர் தான் f of x. அப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி எழுதுறேன்னு பாருங்க. லிமிட் என்ன, x tends to 1 f of x. அப்ப இது எப்படி போடலாம்னா, லிமிட் x tends to 1 f of x உடைய வேல்யூ என்னது, x square minus 1 divided by x minus 1. இப்போ நல்லா கவனிங்க, ப்ளீஸ் லிசன். லிமிட்ல பாருங்க, இந்த x tends to 1 இருக்கா, நான் என்ன சொன்னேன், எங்க x இருக்கோ அங்க 1 போடுன்னு சொன்னேன். 1 minus 1 0, கீழே பார்த்தாலும் 1 minus 1 0. இதுக்கு பேரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். லேட்டர் ஆன் படிக்க போறேன், எனக்கு அது முக்கியம் இல்ல. நான் கண்டுபிடிக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட். இந்த லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 1 minus 1 plus கண்டுபிடிக்க போறேன்.
அப்போ 1 மைனஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண போறேன். எப்படின்னு பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 1, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எப்படி போடலாம்? எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் அல்ஜிப்ரா ஃபார்முலா டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 கேன்சல். சரியா? இப்போ எக்ஸ் டென்ஸ் டு 1 போட்டா என்ன கிடைக்கும் உனக்கு? எக்ஸ் பிளஸ் 1 2. இதுதான் ஆக்சுவலி லிமிட் தான் நீங்க படிச்சிருப்பீங்க. இப்படிதான் போடணும். இதுதான் ரூல். ஆனா இந்த லெஃப்ட் ரைட்னு ஒண்ணு இருக்கே, இதை எப்படி போடுறது? நல்லா கவனிங்க. லிமிட். இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதுக்கு சில வேல்யூஸ் எடுத்துக்க போறேன். இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, y equal to x square minus 1. இப்ப கடைசி அதை டெரைவ் பண்ணி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கிற? f of x is equals to அந்த சிம்பிளிஃபை பண்ணி ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பண்ணி I'll get x plus 1. இப்ப நல்லா கவனிக்கணும் நீங்க. இப்ப நான் என்ன பண்ணல, இந்த லிமிட்ல 1, அதுக்கு தான் இந்த லிமிட் அப்படியே எடுத்தேன். 1ல இருந்து இந்த வேல்யூஸ் எல்லாம் போயிட்டே இருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 0.9ல இருந்து எடுக்கிறேன்ப்பா, இல்ல 0.99ல இருந்து எடுக்கிறேன். நான் வேல்யூஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து வேல்யூ எடுக்கிறேன். இஃப் ஐ டேக் x is equals to 0.9 அப்படின்னு எடுத்தா வாட் இஸ் y வேல்யூ? y equal to x plus 1. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க டக்குன்னு. நீங்க எப்படி புரிஞ்சுக்கன்னு பார்க்கலாம். x க்கு பதிலா 0.9. அப்ப 0.9 கூட 1 சேர்த்தா என்ன கிடைக்கும்? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருந்து எடுக்கிறேன், அதனால லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். 0.19 கூட சேர்த்தா எவ்வளவு கிடைக்கும்? 1.9. அதுக்கு அடுத்து x equals to 0.999. அப்ப y equal to என்ன கிடைக்கும்? 1.999 இல்லையா? அதுக்கு அடுத்து என்ன இருக்கும்? x is equals to 0.999. அப்ப y is equals to இருக்கும் 1.999. x is equals to 0.99999. y equal to இருக்கும் 1.999. இப்படியே போயிட்டே இருக்குமே தவிர அது 2வே ஆகாது. ஆனா அது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? the cut off point is 2. it approaches to 2. பாருங்க 1.99 how close to 2. அதே போல அந்த சைடு பாருங்க, when right hand side பாருங்க, x is equals to 1க்கு அப்புறம் வேல்யூ, 1க்கு அப்புறம் வேல்யூ. அப்ப நான் 1க்கு அப்புறம் வந்து பாருங்க 1.001ல இருந்து எடுக்கிறேன், 1.01 எடுக்கிறேன். அப்ப what is your y value? 1.01 plus 1 will get 2.01. x is equals to 1.001 எடுக்கிறேன், y உடைய வேல்யூ என்னது? 2.01. x is equals to 1.001, y equals to 2.001. x is equals to 1.001, y equal to 2.0001. அப்ப பாருங்க எவ்வளவு க்ளோஸ் டு 2க்கு? 2.0001 ஆல்மோஸ்ட் 2. it approaches to 2. இது லெஃப்ட் சைடுல இருந்து வந்து அட்டாக் பண்ணுது, இது ரைட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணுது. அப்ப ஆக மொத்தம் இது அப்ரோச் பண்ணக்கூடிய வேல்யூ என்னன்னா 2 தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணாலும் 2 தான், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து அப்ரோச் பண்ணாலும் 2 தான். இததான் லிமிட்னு சொல்றாங்க. இதுதான் டெஃபினிஷன் ஃபார் லிமிட். என்னன்னா லிமிட் x tends to a. நான் காமன் பாயிண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ 1 2லாம் வந்து கட் ஆஃப் பாயிண்ட், காமனா a ன்னு எடுத்துக்கிறேன். this is called x tends to a minus the function எப்படி சொல்லலாம்? f of x. இதுக்கு பேரு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அடுத்தது லிமிட் x tends to a plus f of x, we call it as right hand limit. that is equals to finite value ஆ இருக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனுடைய வேல்யூ should be always a finite. இல்லனா அது வராது. அப்போ என்ன சொல்லலாம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவலா இருக்கணும். அது ஃபைனட்டா இருந்தால் லிமிட் எக்ஸிஸ்ட். என்ன லிமிட்? நான் முதல்ல போட்டேன் இல்லையா, இந்த லிமிட் ஃபங்க்ஷன் இது எக்ஸிஸ்ட்னு அர்த்தம். நான் எடுத்தது லெஃப்ட் ரைட். இந்த 1 சொல்றது ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட். என்ன பேரு? ஃபங்க்ஷன் ஆன் த லிமிட். அப்ப அது என்ன சொல்லலாம்? லிமிட் x tends to a f of x exists. இதுதான் ரொம்ப முக்கியமான. this is called the definition for limit. எழுதிங்க பார்க்கலாம். please take down. இனிமேல் தான் முக்கியமான கண்டிஷன்ஸ்க்கு போக போறோம். நீங்க புக்கில் போட்டுலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேண்டாம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டா போதும். லெஃப்ட் ஹேண்டும் ரைட் ஹேண்டும் always equal, then it is said to be left hand limit, and right hand limit is said to be equal, and also it should be a finite இருந்தால்தான் இந்த function on the limit x tends to a f of x exists அப்படின்னு அர்த்தம். please take down. எழுதிட்டீங்களா? அடுத்து போலாமா?
Yes, sir. இப்ப சில டயகிராமோட இது கொடுக்குறேன் நானு, பாருங்க. ரைட். சோ இப்ப 3 கண்டிஷன்ஸ் 3 கேசஸ் சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அழகா. அப்ப தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதுதான் கண்டிஷன். லிமிட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் எப்பொழுதும் சேமா இருக்கணும், அது ஃபைனைட்டா இருக்கணும்ன்றதா கண்டிஷன். Right? So let us see first case. Case 1. பாருங்க, x axis and y axis எடுக்கிறேன் கிராஃப், x y. சோ அப்ப நான் என்ன பண்ணனும், இந்த ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும், லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட், அதாவது லெஃப்ட் ஹேண்ட்னா ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ நான் என்ன பண்றேன், கட் ஆஃப் பாயிண்ட் தான் முதல்ல போட்டுக்கணும். நான் கட் ஆஃப் பாயிண்ட் x = a ன்னு எடுத்துக்கிறேன். ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து நான் ஒரு கர்வ் வரையறேமா. ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஒரு கர்வ் வரையறேன். ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து ஒரு கர்வ் போகுது இல்லையா? they meeting at the same thing. இப்போ இதனுடைய வேல்யூ x = a. இப்போ இது வந்து லெஃப்ட் சைடு, ஃப்ரம் தி லெஃப்ட், this is from the right side. அப்ப இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் a வை நோக்கி அப்ரோச் பண்ணுது. அப்ப y உடைய வேல்யூ என்னன்னு பாருங்க. வாட் இஸ் y வேல்யூ? இந்த y வேல்யூன்றது b ன்னு எடுக்கிறேன். I am taking this y value as b. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ஒரு கர்வ் வருது, அது a என்ற பாயிண்ட், கட் ஆஃப் பாயிண்ட் அப்ரோச் பண்ணுது. அதே போல b என்ற இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்து ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வருது, அதுவும் a என்றதுல அப்ரோச் பண்ணுது. ரெண்டுமே they are approaching at the same point. y உடைய வேல்யூ b. அப்ப யாரோ அன்மியூட்ல இருக்கீங்க, தயவு செய்து மியூட் பண்ணுங்க. சோ அப்ப ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்ப என்ன அர்த்தம்னா இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்ப எப்படி போடலாம், லிமிட் extends to a minus, லிமிட் x tends to a minus, இந்த கர்வுக்கு பேரு y = f of x. அப்ப அந்த கர்வ் a minus f of x, அதனுடைய y வேல்யூ என்ன இருக்கு, b. அதே போல லிமிட் x போனவாட்டி 2 ன்னு சொன்னோம் இல்லையா, approaches to 2. அதே மாதிரி x tends to a plus. போனவாட்டி நீங்க எப்படி சொல்லிருக்கலாம் தெரியுமா? நீங்க எப்படி சொல்லிருக்கணும்னா லிமிட் x tends to 1 வச்சு போட்டோம்ல, 1 minus f of x. அது எதை நோக்கி அப்ரோச் ஆகுது, 2 நோக்கி அப்ரோச் ஆகுது, அதனால 2 ன்னு போடணும். லிமிட் x tends to 1 plus பாருங்க, அதுவும் எதை நோக்கி அப்ரோச் ஆச்சு, 2. அப்ப both are same, the limit exists. அப்ப லிமிட் a plus f of x is equals to ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வரும்பொழுது அதனுடைய வேல்யூ b. அப்ப பாருங்க, both left hand limit, right hand limit is equals to b. b is called a finite. அப்போ limit exists ன்னு அர்த்தம். limit exists ன்னு அர்த்தம். we call it as a limit exist. இப்போ அடுத்த கண்டிஷன் இருக்கிற கேஸ் 2. இப்போ ரெண்டு கர்வ் எடுக்கிறோமா, கேஸ் 2 எடுக்கிறோம். பாருங்க, இந்த கேஸ் 2ல கர்வ் எப்படி இருக்கு, நான் ரெண்டு கர்வ் எடுக்கிறேன் கேஸ் 2ல இல்லையா. கேஸ் 2 இப்ப செகண்ட் ரெண்டு கேஸ் எடுக்கிறீங்க இல்லையா. இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் பாருங்க, இங்க இருந்து போட்டேன், நான் பாயிண்ட் அதேதான், x = a. நான் இங்க இருந்து கர்வ் இப்படி போயிட்டேன், இது a பாயிண்ட். அதே போல இங்க இருந்து ஒரு கர்வ் இப்படி வருது, a வை நோக்கி தான் அப்ரோச் பண்ணுது, ஆனா வேற பாயிண்ட்ல இது y ல மீட் பண்ணுது, இது y உடைய வேல்யூ. அப்ப இங்க நான் என்ன பண்றேன், y = b ன்னு போடுறேன், இங்க நான் y = c ன்னு போடுறேன். இப்ப ரெண்டுமே லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடும் சரி a வை நோக்கி தான் போகுது, ஆனா அந்த ஃபங்க்ஷன் உடைய வேல்யூ ரெண்டுமே வேற மாதிரி இருக்கா. இப்ப நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லையா, ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு, திஸ் இஸ் ஃப்ரம் தி ரைட் ஹேண்ட் சைடு இல்லையா. அப்ப நான் நல்லா கவனிங்க, அப்ப இது எப்படி போறேன்னா லிமிட் extends to a minus left hand side f of x. இது f of x போய் செல்லும் பொழுது அதனுடைய வேல்யூ c. ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து ஒரு கர்வ் வருது, அப்ப லிமிட் x tends to a plus f of x is equals to a plus
f of x is equals to என்ன கிடைக்குது, which is equals to பாருங்க b உடைய வேல்யூ. அப்போ இது லெஃப்ட் லிமிட், இது ரைட் லிமிட்டா, இது c இது b யா, ரெண்டும் வேற வேற வருதா? அப்போ நான் என்ன சொல்லலாம்னா limit extends to a minus f of x is not equals to limit extends to a plus f of x. Therefore limit என்ன லிமிட், limit extends to a function on the limit. அப்ப a நான் ஏன் இந்த மாதிரி நான் பாரு ஒரு சர்க்கிள் போடுறேன், புள்ளி வைக்க மாட்டேன். I am not putting dot. why அப்படினா இது எக்ஸாக்ட்டா ஆன் தி பாயிண்ட்ல கிடையாது. அப்ப இது வந்து அப்ரோச்சஸ், அததான் இந்த பாயிண்ட் வந்து சர்க்கிளா போடுறேன் நானு. அப்ப therefore x tends to a, f of x is not defined or not exist in அர்த்தம். செகண்ட் கேஸ். third case not exist. third case சரிங்களா? இப்ப பாருங்க ரெண்டுமே வரலையே, ரெண்டுமே does not exist. சரிங்களா? ரைட். இப்ப அடுத்த கேஸ் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் மூணாவது கேஸ், தேர்ட் கேஸ். என்ன நடக்குதுன்னு பாருங்க. தேர்ட் கேஸ் கொஞ்சம் மியூட் பண்ணுங்கம்மா. யாரோ கேர்ள்ஸ் தான் வந்து அன்மியூட்ல இருக்கீங்க. ப்ளீஸ் கைண்ட்லி மியூட் இட். கேஸ் 3. இப்ப கேஸ் 3ல பாருங்க. கேஸ் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, draw the diagram. இப்படி எடுத்துங்க. இப்ப நான் ரெண்டு கர்வ் எடுக்க போறேன். ஒன்னு வந்து இங்க இருந்து அதே போனாட்ல 0ல இருந்து சும்மா நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், அப்படியே போயிட்டே இருக்குமா கர்வ் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அப்ப இதனுடைய வேல்யூ இன்ஃபினிட்டி. நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல போடுங்க, இந்த கர்வை வந்து இந்த கட் ஆஃப் பாயிண்ட அதே x ஈக்குவல்ஸ் டு a ன்னு எடுக்கிறேன். தட் இஸ் கால்ட் x இஸ் ஈக்குவல்ஸ் டு a. அடுத்ததா நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல இருந்து ஒரு கர்வ் வருதுமா. கர்வ் அப்படியே போயிட்டே இருக்கு. அதுவும் என்ன இருக்கு, இன்ஃபினிட்டில தான் டச் ஆகுது. இந்த லைனும் இன்ஃபினிட்டி, இது பிளஸ் இன்ஃபினிட்டி, இது மைனஸ் இன்ஃபினிட்டி. பிளஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டிக்கு என்ன இருக்கும், பிளஸ் டு மைனஸ் எல்லாம் ஒண்ணுதான், புரியுதுங்களா? அப்போ பிளஸ் இன்ஃபினிட்டி, இதுவும் இன்ஃபினிட்டியை நோக்கி தான் போகுது. இது ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, திஸ் இஸ் ஃப்ரம் த ரைட் ஹேண்ட் சைடு. எப்படி போடுவீங்க தாரிகா சொல்லு பார்க்கலாம், நீ எப்படி போடுவேன் மேத்தமெட்டிக்கலா? இது ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் சைடு, யுவர் கட் ஆஃப் பாயிண்ட் இஸ் x ஈக்குவல்ஸ் டு a. how can you write this ma? limit x tends to a minus your f of x, the curve க்கு பேரு y equal to f of x. ரெண்டுத்துக்குமே ஒரே curve தான், y equal to f of x, y equal to f of x. அப்போ y equal to f of x, அப்போ f of x என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அதே போல லிமிட் x tends to a plus f of x, that is also infinity. இப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் இன்ஃபினிட்டின்னு கிடைக்குது. இன்ஃபினிட்டி தான் undefined. அப்ப என்ன சொல்லலாம், ரெண்டுமே இன்ஃபினிட்டி தானே, which means that your left hand side is equals to right hand side equal இல்லையா? ஆனா ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, இன்ஃபினிட்டின்னு கிடைச்சிருக்கு, undefined. it is also not acceptable. அதான் சொன்னேன், ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும், அது ஃபைனைட் வேல்யூவா இருக்கணும். இன்ஃபினிட்டில வந்தாலும் தப்பு. அப்ப நான் என்ன சொன்னோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு a, your f of x does not exist. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இதெல்லாம் நான் கண்டினியூட்டி ஃபங்க்ஷனுக்கு அப்படியே கொண்டு போவேன். அதனால இட் இஸ் நாட் எக்ஸிஸ்ட். 3 கேஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம், ரெண்டு லிமிட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்தும் எடுத்தேன், ரைட் ஹேண்ட் சைடுல எக்ஸ் மைனஸும் எடுத்தேன், a மைனஸும் எடுத்தேன், a பிளஸும் எடுத்தேன். ரெண்டுமே ஒரே அவுட்புட்டை கொடுத்துச்சு, f of x உடைய வேல்யூ. அதனால f of x is defined ன்னு சொன்னேன். ரெண்டாவது கேஸ்ல பார்த்தேன், ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வர லிமிட் உடைய வேல்யூ வேற மாதிரி இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வர லிமிட் உடைய வேல்யூ வேற மாதிரி இருக்கு. அதனால நாட் டிஃபைன்ட், f of x does not exist ன்னு சொன்னேன். மூணாவது கிளாஸ்ல ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, லெஃப்ட் ரைட், ஆனா அது இன்ஃபினிட்டில முடியுது, இன்ஃபினிட்டின்னு வரக்கூடாது, அதனால does not exist. புரிஞ்சிருச்சா மக்களுக்கு, புரிஞ்சிருச்சா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்? I am asking you only, please tell me. Now we are going through some of the important செக்ஷனுக்கு இப்ப போறோம். அப்ப இதுதான் ரொம்ப முக்கியம் இல்ல. சோ அப்ப என்ன சொல்லிட்டோம், your function on the limit, existence on the limit அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்னா என்ன தெரிஞ்சிச்சு, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைனைட். இதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ். என்ன இது அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ்னா, ஒண்ணும் கிடையாது. இது அடிஷன் எப்படி எல்லாம் பண்ணலாம், சப்ராக்ஷன் எப்படி பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் கூட சொல்லலாம். அதர் வேர்ட்ஸ்ல இப்ப ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கு, f of x, g of x. அதனுடைய லிமிட்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது. லிமிட் x tends to a, f of x and limit
x tends to a, g of x exist. ரெண்டுமே எக்ஸிஸ்ட்னா வேல்யூஸ் எனக்கு கிடைக்குது. அப்ப எக்ஸிஸ்ட்னா இன்ஃபினிட் வந்தா எக்ஸிஸ்டே கிடையாது, அதை ஞாபகம் வச்சுக்கோ. யூ ஷுட் ஹேவ் எ எக்ஸாக்ட் வேல்யூஸ். புரியுதுங்களா? இதுதான் உன்னுடைய ஆன்சர். இப்போ எக்ஸிஸ்ட்னு கொடுத்துங்க. இப்ப சில ப்ராப்பர்ட்டிஸ பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாரு, கடகடன்னு எழுதிங்க பார்க்கலாம். லிமிட் x tends to a f of x plus or minus g of x னா ரெண்டையும் தனியா பிரிச்சு போடலாம். x tends to a f of x plus or minus limit x tends to a g of x. Second, multiplication property. Limit x tends to a f of x into g of x na you can write separately limit x tends to a f of x into limit x tends to a g of x. Third property, division. Limit x tends to a f of x divided by g of x, you can write this as limit f of x x tends to a divided by limit x tends to a g of x. இனிமேல் தான் some interesting, இதெல்லாம் நிறைய விஷயத்துல நீங்க பார்த்திருப்பீங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம். இப்போதான் இப்ப கான்ஸ்டன்ட் மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். லிமிட் x tends to a வெறும் கான்ஸ்டன்ட் ஒரு k மட்டும் இருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் k. இது கூட ஒரு ஃபங்க்ஷனும் வருது. லிமிட் x tends to a f of x plus k. அப்ப இது எப்படி போடலாம்? லிமிட் x tends to a f of x k வ தனியா போடணும். இனிமேல் வர ப்ராப்பர்ட்டி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்தது இனிமேல் ப்ராப்பர்ட்டி நீங்க கவனமா கவனிக்கணும். லிமிட் x tends to a மாடுலஸ் ஆஃப் f of x. ஒரு ஃபங்க்ஷன் மாடுலஸ் குள்ள இருக்குது, நான் அதை என்ன பண்ணனா ஹோல் மாடுலஸ் போடலாம், தப்பு கிடையாது. லிமிட் x tends to a f of x the whole modulus. அடுத்தது லிமிட் x tends to a ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ, அடுத்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்றேன், f of x ஹோல் பவர் n. இது லிமிட்டுக்கு வெளியில இருக்குது. இப்ப லிமிட்ட ஹோல் லிமிட்டா மாத்தலாம். அப்ப லிமிட் x tends to a இந்த ப்ராப்பர்ட்டினா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். f of x ஹோல் பவர் n. அடுத்தது நெக்ஸ்ட் லிமிட் x tends to a, limit x tends to a f of x whole power g of x. f of x whole power g of x. இது எப்படி போடலாம் பாருங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். லிமிட் x tends to a, இது இந்த ப்ராப்பர்ட்டி இது வந்து ரொம்ப சூப்பர் ஸ்டாரான ப்ராப்பர்ட்டி அல்ஜீப்ரா. இத பேஸ் பண்ணி இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. லிமிட் x tends to a f of x, மேல லிமிட் பவர் இருக்கு இல்லையா, அதுக்கும் தனியா போடலாம். லிமிட் x tends to a g of x. அப்ப பவர்ல இருந்தாலும் லிமிட்ஸ தனித்தனியா போடலாம். கடைசி ஒன் நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு மட்டும் பாருங்க, நோட்னு போட்டு எழுதிங்க. இன்ஃபினிட்டி கண்டிஷன். லிமிட் x tends to infinity f of x. இந்த இன்ஃபினிட்டிய நான் ஜீரோவா மாத்துறேன். லிமிட் x tends to 0 சொல்லிட்டா f of x ன்றது ரெசிப்ரோக்கல் ஆயிடும் 1 by x. ஏன்னு கேட்டீங்கன்னா 1 by x is nothing but a infinity. 1 by infinity is nothing but a 0. 1 by 0 is infinity. எழுதிங்க. இப்போ முக்கியமா என்ன பண்ண போறோம், ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ். எதை நீங்க மிஸ் பண்றீங்களோ இந்த ப்ராப்பர்ட்டிஸும் இந்த அல்ஜீப்ரா ஆஃப் த லிமிட்ஸையும் ஸ்டாண்டர்ட் லிசன்ஸும் இன்னைக்கே அதான் சொல்ல, டோன்ட் ஸ்கேப், ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணாத, டோன்ட் டூ இட் அகெயின். You are not an ordinary student. You all are an extraordinary student. Believe that. I am a genius அப்படின்றது நானே. எஸ், உனக்கு சிரிப்பா இருக்கும் நான் ஜீனியஸ் சொல்லும் போது, உனக்கு கிண்டலா இருக்கும். பட் யூ கேன் திங்க், யூ கேன் சே லைக் தட். அப்ப ஜீனியஸ் எக்ஸ்ட்ராordinary ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணும்? வாட் யூ ஹேவ் டு டூ. நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன், அசாதாரண மனிதர்கள், அசாதாரண ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப வாட் யூ ஹேவ் டு டூ, இன்னைக்கு போய் உட்காந்து மறுபடியும் ஒருவேளை ஏற்கனவே இதை படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் பரவாயில்ல, just you by God this, memorize this, you understand this, இல்லையா, you just grab this, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க, some important standard limits. அது கூட நான் எப்படி சொல்லலாம்னா, results to important results இப்படி சொல்லலாம். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படி சொல்லுங்க. ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் இம்பார்ட்டன்டோட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஆன் லிமிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோ, இல்ல ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் on limits, standard limits
இல்லையா ஆர் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஏதாவது ஒன்று நான் ஸ்டாண்டர்ட் லிமிட்ஸ்னே கொடுத்துட்றேன் எழுதிங்க 1/1 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இம்பார்ட்டன்ட் oftenly we can use this equals to 1 or அப்படியே இன்வர்ஸ் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 x by வேலை மனக்கட்டு கொடுக்கலப்பா இதெல்லாம் உனக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக்ல தனித்தனியா பிரிச்சு போட்டுருமா நான் அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறேன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x by 0 இல்லையா அடுத்தது ரெண்டாவது limit extends to 0 tan x by x equals to 1 or limit extends to 0 x by tan x which is equals to 1 அடுத்து பாரு மூணாவது limit extends இது வந்து சைடுல கூட போட மூணாவது வேணா பாரு limit extends to 0 tan x யாராவது இதோட வேல்யூ சொல்ல முடியுமா நீங்க ஏற்கனவே half yearly எக்ஸாம்ல முடிச்சிட்டீங்க அப்ப லிமிட்ஸ் அதுல வந்திருக்கும் யாரா ஒருத்தர் பாலமுருகன் தாரிகா what is the answer for this you have to put x in place of x you have to put 0 அப்ப I'll get tan 0 what is the value of tan 0 which is equal to 0 அடுத்தது நிரஞ்சனா சொல்லுங்கம்மா x tends to 0 sin theta what is the value sin theta what is the value சொல்லுங்கம்மா உங்களோட கேக்குறேன் இவ்வளவு நேரம் சார் எனர்ஜி ஃபுல்லா எடுத்து உங்களுக்கு சொல்றேன் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களே இருக்கீங்களா நிரஞ்சனா கேர்ள்ஸ் வேற யாரும் இருக்கா கேர்ள்ஸ் சொல்லுங்கம்மா வாட் இஸ் ஆன்சர் அப்ப எக்ஸ் எங்க இருக்கும் சார் இங்க டீட்டான்னு கொடுத்துருன்னா இங்க எக்ஸ்ன்னு வரணும் எக்ஸ் இடத்துல நான் ஜீரோன்னு போடணும் சொல்லுங்க கேர்ள்ஸ் கரெக்டா 0 sir. அப்ப எக்ஸ் இடத்துல சைன் ஜீரோன்னு போட்டா த வேல்யூ இஸ் 0 அடுத்த சம்னா சொல்லுங்க பார்க்கலாம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 cos x இப்ப x க்கு பதிலா 0 போடுவேன் I put cos 0 the cos 0 is equals to 1 இப்போ அடுத்தது கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படியே லிமிட்ஸ்ல third one limit extends to 0 எல்லாத்தையும் கொடுக்குறேன் நான் sin inverse of x divided by x sin inverse of x divided by x which is equals to limit extends to 0 x divided by sin inverse of x which is equals to 1 which is equals to 1 அதே tan inverse க்கும் limit extends to 0 tan inverse of x divided by x which is equals to limit extends to 0 x divided by tan inverse of x which is equals to 1 next limit extends to 0 1 plus 1 by x whole power x which is equals to limit extends to 0 அப்படியே உல்டா 1 plus 1 by x na 1 by x whole power 1 by x which is equals to e next one இதே இதுதான் limit extends to 0 1 plus 1 by x அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு பதிலா இங்க a by x ன்னு போடணும் a by x whole power x limit extends to 0 1 plus x whole power a by x which is equals to e power a அதுக்கு இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை அங்க 1 க்கு பதிலா இங்க a போடுறோம் அவ்வளவுதான் அடுத்து நெக்ஸ்ட் ஒன் limit extends to 0 a power x minus 1 divided by x is equals to log base ca log base ca நெக்ஸ்ட் ரொம்ப ஸ்டாண்டர்ட் லிமிட்ல ஒரு ஒன்னா எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி இம்பார்ட்டன்ட்டோ அதே போல அடுத்து 8th போட போறோம் எழுதிட்டீங்களா ரப் பண்ணிடலாமா அதெல்லாம் சொல்லுங்களேன் பதில் சொல்லுங்களேன் shall I rub this quick Yes sir. Yes sir. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் 8th ஆமா 8th பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சூப்பர் ஸ்டார் லிமிட் we call it as a super star limit சரிங்களா நம்ம சூப்பர் ஸ்டார் லிமிட் சொன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா லிமிட் x tends to a x power n minus a power n உடனே இப்பயே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் a power n minus 1 சூப்பர் ஸ்டார் லிமிட் 8th one நிறைய ப்ராப்ளம்ஸ் போட போறீங்க ஸ்டேட் போர்ட் சிலபஸ் 11th க்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது ஒரு 2 மார்க் ஷியோர் இதுல இருந்து அடுத்தது பாருங்க 9th one limit extends to 0 e power x
minus 1 by x, which is equals to 1. The next limit extends to 0. Limit extends to 0. Log 1 plus x divided by x, which is equals to 1. Next one. Limit extends to infinity. Log x by x is equals to 0. Limit x tends to 0. 1 plus x whole power n minus 1. 1 plus x whole power minus n. X, which is equals to n. Next, 13th. Limit extends to infinity. Sin x by x, which is equals to limit extends to infinity. Cos x by x is always equals to 0. This is also important. I am going to prove this by using the theorem is called sandwich theorem. We can call it as a sandwich theorem. And the sandwich theorem use பண்ணி இத நான் prove பண்ண போறேன். இந்த ரிசல்ட்ஸ்லாம் எழுதவனே அத தான் prove பண்ண போறேன். sandwich theoremனா என்ன அத சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு prove பண்ண போறேன். அடுத்து பாருங்க. நெக்ஸ்ட். எத்ராவது 14 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 14 பாருங்க. if limit x tends to a, f of x exists and positive, exist and positive, then limit extends to a, f of x power g of x, f of x இது வந்து logarithm rule, வேற ஒண்ணும் இல்ல, limit extends to a logarithm மாதிரி, which is equals to e power இந்த பவர் ரூல் logarithm என்ன பண்ணுவோம்னா e power g of x, e power limit முதல்ல லிமிட்ட போட்டுக்கணும், limit extends to a g of x இப்படி போட்டுங்க, e power limit extends to a g of x into log f of x, logarithm rule மாதிரி. அப்ப இது எப்படி போடலாம், பவர்ல இருக்கு limit extends to a f of x power g of x அப்படின்னு சொன்னா என்ன ரூல் தெரியுமா, e power extends to a g of x அதுக்கு அப்புறம் log g of x. அடுத்து பாருங்க, if இதே கண்டிஷன் limit extends to a, your f of x is equals to 1, and அதே கண்டிஷன் limit extends to a, g of x is equals to infinity. then இதே லிமிட்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்க, இதே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அதே சேமா தான் இருக்கும். limit extends to a, f of x whole power g of x, then you can write this as e power limit extends to a g of x அப்படியே இருக்கும். இந்த log f of x க்கு பதிலா என்ன பண்ணனும்னா f of x minus 1, f of x minus 1, f of x minus 1. எப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் உடைய வேல்யூ 1 ஆகும், இந்த செகண்ட் லிமிட் உடைய வேல்யூ இன்ஃபினிட்டி ஆ இருந்தால் இந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணலாம். These are some of the very standard limits. கிட்டத்தட்ட 15 கொடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 15 நான் என்ன பண்ணி ஆகணும், மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். பண்ணிடுவீங்களா இன்னைக்கே, சொல்லுங்களாமா? Yes sir. Right, thank you. Yes, thank you very much. God bless you. அடுத்து பாருங்க, இப்போ இந்த இது ப்ரூவ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி what is sandwich theorem? Sandwich is less than or equals to g of x is less than or equals to h of x. F of x is equal to g of x is less than or equal to h of x. அப்ப மூணு ஃபங்க்ஷனும் ஒண்ணுக்கு ஒண்ணு சின்னதா இருக்குதுமா. f of x க்கு g of சின்னதா இருக்குது, g of x க்கு h of x சின்னதா இருக்கு. அப்ப இதுதான் கர்வ்.
இல்லையா y equals to f of x and g of x. So this is called மூணு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுல இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க இல்லையா, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துறாங்க இதுல. ஓகே, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கொடுத்துறாங்க. என்னென்ன ஃபங்க்ஷன்? f of x ஐயும் கடைசி ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா h of x, இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப f of x, g of x, இப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு டயக்ராம்ல எடுத்துக்கலாமா? ஒரு மூணு இது கிராஃப் வரைய போறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல I am taking f of x, I am taking f of x, h of x, g of x ரெண்டுமே எடுக்கிறேன். சரிங்களா? f of x, g of x, அதுக்கப்புறம் h of x. சரியா? நான் ஃபர்ஸ்ட் கர்வ் இப்படி போயிட்டு இப்படி ஒரு கர்வ் எடுக்கிறேன். இது வந்து சின்ன கர்வ், அதனால இதுக்கு பேரு f of x. சரியா? we can take this as f of x. அத ஃபங்க்ஷன் எப்பவுமே சொல்லும்போது y equal to f of x. அதுக்கு அடுத்தது லாஸ்டா போறேன் h of x. இன்னொரு கர்வ் எடுக்கிறேன், அது வந்து அதோட பெருசு இல்லையா? so that is called the big one. h of x is the larger one. அதான் கடைசி. அப்ப அதனால இங்க இருந்து எடுக்கிறேன். இந்த இடத்துல இருந்து கர்வ் அப்படி வருது. இது வந்து h of x. இப்ப என்ன கொடுத்துட்டாங்கன்னா லிமிட், இந்த கட் ஆஃப் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது x equals to a. அப்ப நான் என்ன சொல்லலாம், லிமிட் x tends to a, ஃபர்ஸ்ட் f of x அதனுடைய வேல்யூ, லிமிட் மூணாவது கர்வ் h extends to a, h of x வரையும் எந்த பாயிண்ட்ல y ல வந்து ரீச் ஆகுது l ன்னு எடுத்துக்கலாமா? let us take this as l. சாண்ட்விச் தியரம் என்ன சொல்லுது, if f of x is less than or equal to g of x is less than or equal to h of x, such that limit extends to a f of x, limit extends to a h of x equal to l ன்னு சொன்னா கண்டிப்பா இந்த g of x உடைய லிமிட் இருக்கு இல்லையா, லிமிட் then limit extends to a, g of x உடைய வேல்யூ அதே l ஆ தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு கிராஃப் எடுக்கிறேன், நடுவுல ஒரு கர்வ், அது f of x, இது h of x, நடுவுல ஒரு கர்வ் எடுக்கிறேன் இல்லையா, இது பேரு, இந்த பாயிண்ட்டும் இதே இடத்துல தான் சந்திக்குது, இதுக்கு பேரு g of x. இது y equal to f of x, இது y equal to g of x. அப்ப ஃபர்ஸ்ட் கர்வ் நம்பர் 1 is f of x, நம்பர் 2 is g of x, நம்பர் 3 h of x. இதுல சின்ன கர்வ் இதுதான், பெரிய கர்வ் இதுதான், அதனுடைய லிமிட் எல்லுனா இந்த நடுவுல போகுது பாத்தீங்களா லிமிட், அதுவும் எல்லு தான். இந்த மூணு லைனும் மூணு கிராஃபும் ஒரே பாயிண்ட்ல மீட் பண்ணுது, அந்த பாயிண்ட் பேரு எல். அப்ப என்ன கண்டிஷன் சொல்றாங்க, மூணு கர்வ் இருக்கு f of x, g of x, ஒன்னோட ஒண்ணு சின்னதா இருக்குது. f of x வந்து g of x ஓட சின்னது, g of x வந்து h of x ஓட சின்னது. அப்போ இதனுடைய லிமிட் அட் த கட் ஆஃப் பாயிண்ட் x equals to a ல h of x உம் f of x உம் ஒன்றா இருந்தால் நடுவுல இருக்கிற g of x உடைய லிமிட்ஸும் சேம் அப்படின்றத சொல்றாங்க. இதுதான் சாண்ட்விச். ஏன் இதுக்கு சாண்ட்விச் தியரம் பேர் வச்சு பாருங்க, இத பாக்கத்துல ஒண்ணு மேல ஒண்ணு அடிக்க வச்ச மாதிரி இருக்கா. சாண்ட்விச்னா அப்படிதான், பிரெட், ஜாம், அதுக்கப்புறம் சாலட்ஸ், அதுக்கப்புறம் மயோனைஸ், அதுக்கப்புறம் சம் கிரீம்ஸ், அதுக்கு மேல இதை வச்சிடுவாங்க இல்லையா. அதே போலதான் பாருங்க, 1 by 1, 1 2 3 ஒரு சாண்ட்விச் பர்கர் மாதிரி அடிக்க வச்சதுனால இதுக்கு சாண்ட்விச் தியரம். வேற ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, இது வந்து ஒரு சாண்ட்விச் மாதிரி இருக்கிறதுனால we can call it as a sandwich theorem. எத்தனை பேருக்கு இது புரியல? எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சாண்ட்விச் தியரம் புரிஞ்சிருச்சா? இப்போ நான் அந்த ப்ரூஃப போட போறேன். சாண்ட்விச் தியரம் இல்லையா, ரைட். நவ் அப்ப இந்த சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணி I am going to prove ரெண்டு விஷயம் இல்லையா. நான் கடைசியா ஒரு டாட் பண்ணி காமிச்சேன் இல்லையா, அதை எப்படி ப்ரூவ் பண்றது பாருங்க. என்ன ப்ரூஃப்னா, லிமிட் x tends to 0 sin x by x அதனுடைய வேல்யூ 1 ன்னு சொன்னோம். ஆனா அதே இன்ஃபினிட்டின்னு சொன்னா, அதே போல லிமிட் x tends to infinity cos x by x அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போ இந்த ப்ரூஃப சாண்ட்விச் தியரமை யூஸ் பண்ணி பண்ண போறேன். நல்லா கவனிங்க, நீங்க ட்ரிக்னாமெட்ரில படிச்சிருப்பீங்க, ரேஞ்ச் ஃபார் sin x and cos x -1 is less than or equal to 1. sin x உடைய அதிகபட்ச வேல்யூ 1 ஆ இருக்கும், குறைந்தபட்ச மினிமம் வேல்யூ -1 ஆ இருக்கும்.
Similarly, the cos x is also the same. The minimum value is -1 and the maximum value is 1. This is the condition. இப்போ இதுல first condition எடுக்கிறேன். -1 is less than or equal to sin x is less than or equal to 1. எனக்கு என்ன தேவை? sin x by x. அப்ப throughout dividing by x. Throughout dividing by x. அதுக்கப்புறம் என்ன தேவை? Everywhere you have to take limit extends to infinity. First இதுல எடுக்கிறேன். Limit extends to infinity. -1 by x. Less than or equals to limit extends to infinity. Sin x by x. Less than or equals to limit extends to infinity 1 by x. Now I can put x equal to infinity. Nalla gavaninga 1 by infinity is what? Come on quickly. Una 15 minutes more. Nama 0. 0. Less than or equal to idu onnum illa enakku adha kandupidikana. I want to find out that value. Sin x by x is less than or equal to 1 by infinity, again 0. Ipo na ipoda sonna g of x is less than or equals to f of x is less than or equal to g of x less than or equals to h of x. Their limits are ipo varu indha rendu limit f of x ude limit h of x ude limit 0. appo y sandwich theorem appo naduvula irukra value same thana adhe thana irukanum. appo l idu ella idum l da. appo indha sandwich theorem padi the limit extends to 0. Sin x by x ude value extends to infinity. Sorry, infinity. Please make it as infinity. The value is 0. அதே repeated process தான் cos x. இப்ப cos x divided by x இல்லையா? -1 by x less than or equal to cos x by x is less than or equal to 1. Taking infinity on both sides. Limit x tends to infinity. -1 by x is less than or equals to cos x by x is less than or equals to limit extends to infinity 1 by x. அப்ப இதனுடைய value 0. Less than or equals to limit extends to infinity cos x divided by x is less than or equals to limit இதனுடைய value 0. But therefore I can say by sandwich theorem we can say limit extends to infinity cos x by x is also equal to 0. பாருங்க ரெண்டு ப்ரூஃபையும் sandwich theorem வச்சு கொடுத்தாச்சு. இப்ப பாருங்க now let us see some important values. நம்ம எல்லாருக்குமே தெரியும் important values அப்படின்னு சொல்லும் பொழுது சில வேல்யூஸ்ல நம்மளுக்கு வந்து ஏற்கனவே பேசிக்கா நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெவல்லயே படிச்சிருப்போம். e power 0 என்னப்பா? பிரசன்னா, மாணிக்கம், what is e power 0? Tell me. E power 0 is what? 1. Yeah, anything power 0 is equals to 1. Right? So which is equals to e power 0 is equals to 1. log 1 உடைய வேல்யூ நம்ம குயிக்கா சொல்லுங்களேன். டைம் இல்ல. 0. log 0 உடைய வேல்யூ என்ன? Infinity. வெரி குட். என்ன இன்ஃபினிட்டினா மைனஸ் இன்ஃபினிட்டி. சில பேர் என்ன சொல்றாங்க அவசரப்பட்டு log 0 1 ன்னு சொல்றாங்க. தப்பு. நமக்கு நல்லா தெரியும் 1 by infinity இப்பதான் போட்டோம் 0. 1 by 0 என்னது அப்போ? இன்ஃபினிட்டி. சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்க e power infinity என்னது? e power infinity அதுவும் இன்ஃபினிட்டி தான். அப்ப e power minus infinity நான் இதெல்லாம் விளக்கணும்னா it will take long time. ரொம்ப சிம்பிள் தான். e power minus infinity லாகரிதம் எடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதே e power infinity தான். இதே e power minus infinity தான் அதோட வேல்யூ 0. அதனுடைய வேல்யூ 0. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 12th ஸ்டாண்டர்ட்ல இன்டகிரேஷன்ல ரொம்ப இந்த லிமிட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ்லாம். e power minus infinity is equals to 0. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்கலாமா? இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. வாட் இஸ் இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி? இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி என்ன? அப்புறம் மறுபடியும் இன்ஃபினிட்டி தான். 2 இன்ஃபினிட்டி 3 இன்ஃபினிட்டிலாம் சொல்லக்கூடாது. எத்தனை முறை இன்ஃபினிட்டி ஆட் பண்ணாலும்
அது இன்ஃபினிட்டி தான். இதுதான் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். இப்போதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரும். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் நான் கொடுத்தது சம் இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ். ஆனா இப்ப கொடுக்க போறது எல்லா indeterminate forms. What do you mean by indeterminate form? We cannot able to determine some values, that is called indeterminate forms. நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு முக்கிய 7 வேல்யூவை கண்டே பிடிக்க முடியாது. We cannot able to find out, calculate the value of that. நம்ம இன்ஃபினிட்டிவும் சொல்லலாம், இது போயிட்டே இருக்குது இன்ஃபினிட்டி வரைக்கும். ஆனா சில வேல்யூ வரையறுக்கவே முடியாது. தமிழ்ல அழகா சொல்றோம், வரையறுக்கவே முடியாது. No definition, no determination. We cannot determine. அப்ப தமிழ்ல நான் சொல்ற வார்த்தை என்னன்னா, இது முட்டாள்தனமான ஒன்று. 7 முட்டாள்தனமான மேத்ஸ்ல இருக்குது indeterminate form where we cannot able to determine the values. என்னன்னா first one பாருங்க, 0 by 0, infinity by infinity, மொத்தம் 7 ஞாபகம் வச்சுக்கோ. infinity by infinity. next 0 into infinity, மூணாவது 0 into infinity. நாலாவது infinity power 0, infinity power 0. அடுத்தது 1 power infinity. ஆறாவது 1 power infinity. கடைசியா 0 power 0. இந்த 7 வந்துச்சா? 7 வந்துச்சா? இல்ல 6 தான் வந்திருக்கு. இன்னும் 1 விட்டோமா? இன்னும் 1 இருக்கு. infinity power 0, 1 power infinity, இன்னொன்னு இருக்கு. என்ன தெரியுமா? இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. இதுல பெரும்பாலும் இது ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இது பார்க்கும்போது சரி நான் ஒத்துக்கிறேங்க, இன்டிட்டர்மினன்ட், மேலேயும் ஒரு 0 இருக்கு, கீழேயும் ஒரு 0 இருக்கு, அதை கண்டே பிடிக்க முடியாது. மேலேயும் ஒரு இன்ஃபினிட்டி இருக்கு, கீழேயும் ஒரு இன்ஃபினிட்டி இருக்கு, இது ரெண்டும் பார்த்தாலும் இது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம்ன்றதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், முட்டாள்தனமா தான் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நிரஞ்சனா சொல்றீங்க, தாரிகா சொல்றீங்க, கோகுலகிருஷ்ணன் சொல்றீங்க, சரி யார் இருக்கா, மாணிக்கம் சொல்றீங்க, பிரசன்னா சொல்றாரு, மொய்தீன் இருக்கீங்க சொல்றீங்க. ஆனா இது 0 into infinity. சார் என்னுடைய சின்ன வயசுல இருந்தே என் டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த நம்பரை 0ல மல்டிப்ளை பண்ணாலும் அது 0 தான்மா, 0 தான் தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன சார் இதை வந்து இன்டிட்டர்மினன்ட் சொல்லிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். இங்க பாருங்க, 0 into, நல்லா கவனிக்கணும், இன்ஃபினிட்டி எப்படி போடணும்? இப்பதான் சொன்னேன், இன்ஃபினிட்டி எப்படி போடலாம்? 1 by 0. அப்ப இன்ஃபினிட்டி எப்படி சொல்வேன்? 1 by 0. அல்ல எனிதிங் by 0 is infinity. அதெல்லாம் போச்சுக்கோ. a by 0 is also infinity. அப்ப 1 by 0ன்றது இன்ஃபினிட்டி. இத மல்டிப்ளை பண்ணி பாரு, 0 into 1, 0, 0 by 0. அப்ப என்னுடைய கணக்கு சரியாயிடுச்சா? மறுபடியும் இந்த 0 by 0 ஃபார்மேட்டுக்கு வருது. அப்போ this is a indeterminate form. அப்புறம் அதே போல இங்க பாருங்க, நல்லா கவனிங்க, இன்ஃபினிட்டி மைனஸ், பாருங்க எவ்வளவு சார் டீப்பா நடத்துறேன்னு பாருங்க. கான்செப்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா ப்ராப்ளம்ஸ் ஆர் நத்திங். ஆஃப்டர் ஆல் அவ்வளவுதான். அப்ப இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, சார் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரே மாதிரி சிம்பிள் மாறி மாறி இருந்துச்சுன்னா உடனே கேன்சல் பண்ணி 0ன்னு போட சொல்லியிருக்காங்க சார். இங்க இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி 0ன்னு போடலாமே, கேட்கலாமா கேட்க கூடாது? பிரச்சனை நானா இருந்தா கண்டிப்பா கேட்பேன். கேட்கலாமா கேட்க கூடாதா? தாரிகா கேர்ள்ஸ் சொல்லுங்கம்மா. எஸ் சார், கேட்கலாம் சார். கேட்கலாம்ல. அப்போ எப்படின்றத இங்க எக்ஸ்பிளைன் பண்ற பாரு. இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த இன்ஃபினிட்டிய நான் 2 by 3 by infinity, 3 by 0ன்னு போடுறேன். எனிதிங் by 0 is infinity. இந்த இன்ஃபினிட்டிய -2 by 0ன்னு போடுறேன். அப்ப எப்படி இதை கேன்சல் பண்ண முடியும்? இன்ஃபினிட்டின்றது எதுக்குனா வரலாம் இல்லையா? அப்போ அதனால இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். அதுவும் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான். இதுவும் கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு 0 by 0 இருக்கு, இன்டிட்டர்மினன்ட். இப்ப எனக்கு இங்க ஒரு டவுட் வருது, சார் 1 power 100 இல்ல, லேக்ஸ் இல்ல, க்ரோர்ஸ் இருந்தா கூட 1 தானே சார்? இதுதானே சார் எங்களுக்கு 1 power என்னன்னா 1ன்னு சொல்லிட்டாங்க சார். இங்க 1 power infinity. அப்ப நீங்க என்ன சொல்லு, 1 இன்ஃபினிட்டியை தவிர எந்த வேல்யூ இன்ஃபினிட்டி இருக்க கூடாது, அந்த வேல்யூ வந்தா இன்டிட்டர்மினன்ட். 1 இன்ஃபினிட்டியை தவிர எதுவா இருந்தாலும் அதனுடைய வேல்யூ 1 தான். இன்ஃபினிட்டி அன்டிஃபைன் வந்தா அது இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம் தான். நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி பவர் 0, இதுவும் உங்களுக்கு எங்க படிச்ச மாதிரி இருக்குல்ல. எனிதிங் பவர் 0 is 1. அப்ப இன்ஃபினிட்டி பவர் 0 1 தானே இருக்கணும். இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இன்ஃபினிட்டியை தவிர எது வந்தாலும் 1, பட் இங்க இன்ஃபினிட்டி வருது.
இந்த 7 தான் இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம், மறக்கவே கூடாது. கைண்ட்லி ஸ்டோரி. இப்ப now we are going to discuss about the some of the methods. இப்பதான் வந்திருக்கிறோம் இல்ல, methods of determining the limits, methods of calculating the limits. எப்படி இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம், methods of calculating the limits. இப்ப இந்த methods of evaluation of limits, methods of limits ஷார்ட்டா போட்டுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன்னு டைரக்ட் மெத்தட். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு லிமிட் x tends to 2 x square plus 4x plus 3 கொடுத்திருக்காங்க. அப்ப x க்கு பதிலா 2 போடணும். 2 square plus 4 into 2 plus 3 4 plus 8 plus 3 12 plus 3 which is equals to 15. சரியா? அப்ப 15 ஆன்சர். இதுதான் சிம்பிளா போடணும். இது டைரக்ட் மெத்தட். சரிங்களா? இது வந்து டைரக்ட் மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் மெத்தட். செகண்ட் பாருங்க என்ன மெத்தட் அப்படின்னா, செகண்ட்ல இந்த 8 ஃபார்ம் 7 ஃபார்ம் சொன்ன இல்லையா இன்டிட்டர்மினன்ட், ஏதாவது ஒண்ணு வந்துரும். அப்படி இருந்தா நீங்க ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறீங்க. தட் இஸ் கால்ட் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தட். இது என்ன, போன வாட்டி தான் போட்டோம் பாருங்க. லிமிட் x tends to 1 x square minus 1 divided by x plus 1. x square minus 1 divided by x minus 1. இப்போ நீங்க x க்கு பதிலா 1 போட்டு போறேன். 1 minus 1 0, 1 minus 1 0. அப்ப 0 minus 0 infinity. 0 minus இது வரக்கூடாது. இந்த 7 ஃபார்ம்ல எந்த ஃபார்ம் வந்தாலும் நீ கன்வெர்ட் பண்ண. இது பேர் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். லிமிட் x tends to 1 x square minus 1 எப்படி போடலாம், x plus 1 into x minus 1 divided by x minus 1. x minus 1 x minus 1 cancel ஆயிடும். இப்போ now you apply the limit. x க்கு பதிலா 1 போடுவேன். 1 plus 1 2. this is called factorization. மூணாவது மெத்தட் பேரு rationalization method. மூணாவது மெத்தட் பாத்தீங்கன்னா we call it as a rationalization. இது கூட 10th standardல போட்டீங்க. அதாவது சப்போஸ் இங்க 1 plus பாருங்க 2 plus இங்க ஏதோ ஒன்று இருக்கு a plus b, அதுக்கு அப்படியே கான்ஜுகேட் எடுக்கணும். a minus b a minus b. இதுதான் rationalization method. அதுக்கு அடுத்தது using the trigonometric formulas. using the trigonometric formulas. using the trigonometric formulas. அஞ்சாவது நான் இப்ப கொடுத்தேன் இல்லையா, ஒரு 20 கிட்ட ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் கொடுத்தேன் இல்லையா, அந்த ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸை யூஸ் பண்ணி வர்றது. using the standard results. using the standard results. ஆறாவது பாருங்க, லாஸ்டா எல்ஹாபிட்டல்ஸ் ரூல். இத வந்து நான் நெக்ஸ்ட் இயர்ல தான் போடுவேன். இருந்தாலும் இது லிமிட்ல வர்றதுனால வச்சுங்க. ஏன்னா டிஃபரன்சியேஷன் ரூலை யூஸ் பண்ணி தான் போடணும். இப்ப இந்த 6 ரூலையும் இதுல 5 வந்து 11th ஸ்டாண்டர்ட்லயே படிப்போம். இந்த 6 மட்டும் 12th ஸ்டாண்டர்ட்ல போய் படிக்க போறோம். சரிங்களா? ஏன்னா அது டிஃபரன்சியேஷனை கரைச்சு குடிச்சாதான் இது எனக்கு கிடைக்கும். இப்ப இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி சில சம்ஸ் நம்ம போடலாம். ஒரு 2 சம் போடுவோம். அதுக்கப்புறம் மீதிய நெக்ஸ்ட் கிளாஸ்ல. எல்லாருக்கும் ரொம்ப நல்லா புரிஞ்சுதா? இதுதான் கான்செப்ட் ஆஃப் லிமிட்ஸ், இன்ட்ரோடக்ஷன் டு கால்குலஸ். இதுதான் லிமிட்ஸ். இப்ப லிமிட்ஸ்ல இருந்து எப்படி ப்ராப்ளத்தை நான் ஹேண்டில் பண்ண போறேன், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிருந்தா ப்ராப்ளம்ஸ் ஆர் வெரி 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 ஈஸி. இப்ப பாருங்க, ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். லெட் பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். லெட் f of x is equals to 1 by x square. let f of x is equals to 1 by x square. let f of x is equals to 1 by x square. இப்போ இதுக்கு எப்படி எடுக்க முடியும்? கிராஃபுக்கு நான் ஈஸியா சொல்லி தரேன், நல்லா கவனிங்க. இந்த கிராஃபை எப்படி போடுறதுன்றதுக்கு ஒரு 3 வேல்யூ லெஃப்ட் சைடுல எடுக்கணும், 3 வேல்யூ ரைட் சைடுல. இதை நீங்க 10வதுலயே படிச்சிருப்பீங்க இல்லையா? இது எக்ஸ், இது ஒய். இல்லைன்னா இப்படி வச்சுக்கோ, இது எக்ஸ், இது ஒய். நமக்கு தெரியும் எக்ஸ் உடைய வேல்யூ என்ன நடக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், -1 அல்ல -3 -2 -1. சிம்பிளா அப்ப -1 ஸ்கொயர் பண்ணா 1/9, 1/9 1/4 1/1. அப்ப 1 தான் வரும். அதுக்கு அடுத்தது பாருங்க, 0 போடுறேன். 0 போட்டா 0 தான். அதுக்கு அடுத்து 0 போட்டா 0 வருமா? என்ன வரும்? இன்ஃபினிட்டி வரும். 1 போட்டா 1 வரும். 2 போட்டா 1/4 வரும்.
3 போட்டா 1/9. அப்ப கிராஃப வரைங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 0, இன்ஃபினிட்டி. அப்போ 0, இன்ஃபினிட்டினா இது will go up to infinity. 0, 0, இன்ஃபினிட்டி. அதுக்கப்புறம் -3, 1/9. அப்போ -3, 1/9. -1, -2, -3 which is equals to நான் என்ன பண்றேன் -3, 1/9. 1/9 என்ன வரும் 0 point somewhere 111. அப்போ you can write this as 1. இப்போ இதோட கொஞ்சம் இது அதிகமா இருக்கு. இது -1, 1 somewhere here. அப்ப இன்னும் இந்த கர்வ் இப்படியே போயிட்டே இருக்குமே தவிர இது எங்கன்னா இன்ஃபினிட்ல தான் போய் முடியும். அதே போல இந்த சைடுல போறோம் +1, +2, +3. இந்த 3ல இருந்து பாத்தீங்கன்னா கர்வ் அப்படியே இங்க இருந்து அப்படியே ஜாயின் பண்ணிட்டே இருக்கும். இங்க 4ல இருந்து வரும் வேல்யூ அப்படியே போயிட்டே இருக்கும், அப்ளை பண்ணிட்டே இருக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஒரு கர்வ் வரும். இது வந்து y is equals to நெகட்டிவ் சைடு. இதுவும் 1/x² தான், இதுவும் 1/x² தான். இது from the left, approaching from left. அப்ப approaching from left நான் அது கட் ஆஃப் பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறேன் நானு லிமிட் அவன் கொடுத்துட்டான் x tends to 0. அங்க கொடுத்துருக்கான் does the limit exist. கொஸ்டினே தான் does the limit exist at x tends to 0. அப்ப நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கண்டுபிடிக்கிறேன். x tends to 0 மைனஸ் அப்ப f of x என்னது 1/x². இல்லையா? அப்ப x tends to 1/x². இது எது வரைக்கும் போகுது ஃபங்க்ஷன் பாருங்க இன்ஃபினிட்டி வரைக்கும் போகுது. அதே போல லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ரைட் ஹேண்ட் சைடுல இருந்து வருது, இங்க இருந்து வருது டுவர்ட்ஸ் ரைட் டுவர்ட்ஸ் லெஃப்ட். நான் என்ன ப்ராப்ளம் x equal to 0 இது எங்க தான் போய் முடியுது அதே 1/x² இன்ஃபினிட்டி. அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இது அன்டிஃபைன் வரதுனால இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டேக் டவுன். புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் பாரு கடைசி ப்ராப்ளம். நாளைக்கு மீதி நெக்ஸ்ட் கிளாஸ்ல போடலாம். let f of x is equals to x plus 1. let f of x is equals to x plus 1. let f of x is equals to x plus 1, x greater than 0, x minus 1, x less than 0. Verify the existence of limit. Verify the existence of limit as x tends to 0. The last problem பா இதோட முடிச்சிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன f of x is equals to x plus 1 is greater than 0, x is less than 0 if it is less than 1. இப்போ இந்த கிராஃப் எப்படி போடலாம்? நான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான் 3 வேல்யூ எடுத்துக்கிறோம் இல்லையா எக்ஸுக்கு. அப்ப அதே போலதான் நான் போட போறேன். எக்ஸ் உடைய வேல்யூ, ஒய் உடைய வேல்யூ. எக்ஸுக்கு பதிலா நெகட்டிவ் லெஸ் தென் 0 இருக்கு இல்லையா? அப்ப -3ல இருந்து ஆரம்பிப்போம். -3. அப்ப -3 என்ன இருக்கும்? -3 லெஸ் தென் 0 அதனுடைய வேல்யூ என்னது? x minus 1. அப்ப -3 -1 -4. பாருங்க அந்த ஃபங்க்ஷனை பாருங்க. x லெஸ் தென் 0 வந்தா -1. அப்ப -2 எடுத்தா என்ன வரும்? -3. -1 எடுத்தா என்ன வரும்? -2. 0 கொடுக்கல, கிரேட்டர் தென் 0 1ல இருக்குன்னு வச்சுக்கோ. 1 plus 1 2. 2 இருக்குன்னு வச்சுக்கோ. 2 plus 1 3. 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க 4. அப்ப பாயிண்ட்ஸ் எப்படி பிளாட் பண்றோம் பாரு. -3, -4. அப்ப -1 -2 -3. -1 -2 -3. அப்ப என்ன பண்ணலாம்? -3, -4. -3, -4 somewhere here. அதுக்கப்புறம் -2, -3. -2, -3. -1, -2. இது வந்து -1, -2. இது வந்து -2 இல்லையா? which is equals to sorry ஆமா -1, -2. -1, -2. அப்ப எக்ஸுக்கு பதிலா நான் 0 போட்டேன்னு வச்சுங்க, எங்க போய் முடியும்? -1ல முடியும். இதுக்கு நேரா நீ ஸ்ட்ரைட் பண்ணலாம். இது வந்து -1. இது இந்த கர்வ் y equal to x minus 1.
அதே போல மேல இருக்குது பாருங்க 1,2 1,2 இல்லையா 0 போட்டோன்னு வச்சுங்க எக்ஸுக்கு பதிலா இந்த இடத்துல லாஸ்ட்ல போட்டுக்க 0 போட்டா ரெண்டுத்துக்குமே என்ன இருக்கும் இதுக்கு 0 போட்டா -1 அதுக்கு 0 போட்டா +1 0 போட்டா +1 இது 1 சரிங்களா அதுக்கப்புறம் 2 போட்டா 3 3 போட்டா 4 இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இது y = x + 1 இதான் கிராஃப் வரைஞ்சாச்சா கிராஃப் வரைஞ்சிட்டீங்களா இப்போ நான் லெஃப்ட் லிமிட் இது வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்ரோச்சிங் டு -1 திஸ் இஸ் டுவர்ட்ஸ் ரைட் அப்ரோச்சிங் டு இப்போ எனக்கு தேவை 0 தான் தேவை ஐ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் 0 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இல்லையா 0ன்றது என்னது லெஸ் தென் 0 அப்ப 0 அப்படின்னு சொல்லும்போது ஐ கேன் ரைட் திஸ் as f of x is equals to x க்கு பதிலா 0 போடுங்க ஃபர்ஸ்ட் 0 மைனஸ் 0 மைனஸ்னா லெஸ் தென் 0 x க்கு பதிலா 0 போட்டா 0 -1 -1 லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 பிளஸ் ரைட் ஹேண்ட் சைடு அப்ப அந்த கர்வ் என்னது x + 1 நீங்க வேணா இங்க போட்டுங்க x -1 போட்டுக்கோ இங்க வேணா x + 1 0 + 1 1 ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோ ரைட் ஹேண்ட் லிமிட்டோ நாட் ஈக்குவல் left hand limit is not equal to right hand limit therefore na solla the function f of x does not exist அப்ப therefore na சொல்லுவோம் limit x tends to எதுல இங்க 0 f of x does not exist ன்னு எடுத்து எழுதணும் இதுதான் இன்னும் கிளியரா இத பத்தி நிறைய ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல போட போறோம் only the problems in limits with different methods on limits standard theorems யூஸ் பண்ணி போட போறோம் the next class is very important till then next week வர வரைக்கும் I request all of you to understand the concepts clearly. If you have any doubt, you can ask me because this is very very important. நீங்க 11th standard தான் படிக்கிறீங்க. Still we have a lot of preparation time is there. You can easily bombard, you can easily crack the JEE main examination. அதனால I request இந்த concept clear-ஆ படிங்க. So with this we'll stop. We'll continue in the next class. Thank you very much. God bless you all. Thank Thank you, you. sir. Thank you, Thank you. sir. Thank you. Okay. Okay, ba. Good night. Wish you a happy new year. Advance wishes to all of my beloved students. God bless you all. With a prosperous new year will come. Let us enjoy the new year 2024. God bless you all. Thank you.